எல்லாரும் வேதத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நெகேமியாவின் புஸ்தகம் 4வது அதிகாரத்தின் 20வது வசனத்தை நாம் சேர்ந்து வாசிக்கலாம். நீங்கள் எவ்விடத்திலே எக்கால சத்தத்தை கேட்கிறீர்களோ அவ்விடத்திலே வந்து எங்களோடே கூடுங்கள், நம்முடைய தேவன் நமக்காக யுத்தம் பண்ணுவார் என்றேன். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. அன்பானதுடைய பிள்ளைகளை, நெகேமியாவின் புஸ்தகத்தை குறித்து நாம் அறிந்திருக்கின்றோம். நெகேமியா என்று சொன்னாலே தேவ ஆறுதல் என்று அந்த வார்த்தைக்கே பேர் அர்த்தம் இருக்கிறது. இவன் இந்த நெகேமியா அர்த்தசாஸ்திராவின் அரண்மனையில் மிகவும் பொறுப்பான ஒரு பானபாத்திரக்காரர் என்ற அந்த பதவியை வகித்து கொண்டிருக்கின்றார். இந்த சூழ்நிலையில் எருசலேமிலே அலங்கம் இடிக்கப்பட்டதாக கேள்விப்படுகின்றான். நல்ல செல்வாக்குடையவர், அரசு குலத்தோடு கூட ராஜ குடும்பத்தோடு நெருங்கின தொடர்பு கொண்டவனாக இருக்கின்றான். ஆனால் அவன் இஸ்ரவேலிலிருந்து சிறைப்பட்டு போனதில் 3வது கூட்டம் BC 445 எருசலேமிலிருந்து சிறைபிடிக்கப்பட்டவர்களில் 3வது ஒரு குரூப்ஸ் திரும்பி வருகிறார்கள் எருசலேமுக்கு. அவர்கள் திரும்பி வந்த அந்த நாட்களிலே அலங்கத்தின் பரிதாப நிலை, அலங்கம் இடிக்கப்பட்டதாக, வாசலில் சுட்டரிக்கப்பட்டதாக இருக்கிற செய்தி அவருக்கு கிடைக்கிறது. அப்பொழுது இவர் நான் சொன்னது போன்று ஒரு உயர் பதவியில் இருந்து கொண்டிருக்கின்றார். அவ்வளோ பெரிய உயர் பதவியில் இருந்தாலும் தன்னுடைய தேவனுடைய நகரத்தை குறித்த பாரம் சுட்டரிக்கப்பட்டு கிடக்கிறது என்ற அந்த பாரம் அவரை அதிகமாக ஆழ்த்துகிறது. எனவே அவர்கள் அலங்கத்தை கட்டுவதற்கான முயற்சி பண்ணினார்கள். 2வது அதிகாரத்தில் நாம் அதை அறிந்திருக்கின்றோம். BC 444 அந்த வேலை அவர்கள் ஆரம்பித்தார்கள் என்று சொல்லி நம்ம படிக்கின்றோம். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். பழைய ஏற்பாட்டின் கடைசி தீர்க்கதரிசியாகிய மல்கியா அந்த நாட்களில் அவர்களுக்கு உதவியாக இருந்திருக்கின்றார். அருமையானவர்களே, இன்றைக்கு நாம் தியானிப்பது என என்று சொன்னால், அந்த நெகேமியாவின் 4, 5, 6 ஆகிய அதிகாரங்களுக்குள்ளிருந்து ஆவிக்குரிய வாழ்வின் 7 எதிர்ப்புகளை குறித்து சொல்ல வருகின்றேன். 7 சுருக்கமாக நான் உங்களுக்கு சொல்லி ஜெபிக்க விரும்புகின்றேன். அலங்கம் என்பது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை காட்டுகிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வாகிய அலங்கமானது உடைக்கப்பட்டு கிடக்கும் பொழுது அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை தோல்வி தந்துவிடுகிறது. அது எழுந்து கட்ட வேண்டும். ஆனால் எழுந்து கட்ட ஆரம்பிக்கும் பொழுது அதி பயங்கரமான எதிர்ப்புகள் உண்டாகிவிடுகிறது. ஆனால் நெகேமியாவும் அவரோடு கூட இருந்தவர்களும் நல்ல ஆவிக்குரிய வாழ்க்கை என்னும் அலங்கத்தை கட்டுவதில் தீர்மானமும் பிரதிஷ்டையோடு கூட நின்று செயல்பட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையிலும் நல்ல தீர்மானங்களோடு நல்ல பிரதிஷ்டையோடு கூட நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை கட்டி எழுப்பப்பட வேண்டும் என்ற ஒரு சிந்தை உருவாகும் பொழுது கர்த்தர் நமக்கு அதிகமான விடுதலை ஜெயத்தையும் கர்த்தர் தந்து நம்மை வெற்றியாக நடத்த போதுமான தேவனாய் காணப்படுகின்றார். ஹல்லேலூயா. எனவே இன்றைக்கி இந்த 3 அதிகாரத்துக்குள்ளிருந்தும் அவர்கள் சந்தித்த எதிர்ப்புகளும் அதை மேற்கொண்ட விதம், அதனுடைய சொல்யூஷன் எவ்விதமாக இருந்தது, அவர்கள் எப்படி அதை மேற்கொண்டார்கள் என்ற காரியத்தை நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். ஹல்லேலூயா. எனவே தேவ ஜனம் கவனமாக வார்த்தையில் கவனிக்கிறது மட்டுமல்ல, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை என்னும் அலங்கம் உடைந்து கிடக்கிறதா, அது சரியாக கட்டப்பட்டிருக்கிறதா, எந்த பகுதிகளை நான் அதை எழும்பி கட்ட வேண்டும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆண்டவருக்காக வாழ நினைக்கும் பொழுது நமக்கு வருகின்ற எதிர்ப்புகள் தான் நாம் இங்கே தியானிக்க போகின்றோம். சில நேரங்களில் நாம் உற்சாகத்தோடு கர்த்தருக்காக செயல்பட ஆரம்பிக்கும் பொழுது சத்துரு நம்மை சேதப்படுத்தும்படி பின்வாங்கி போக பண்ணும்படி நமக்கு எதிராக சில கிரிகளை செய்து கொண்டிருப்பதை நாம் அறிந்திருப்போம். எப்பொழுது ஒரு தேவ பிள்ளை கர்த்தருடைய வார்த்தை கீழ்ப்படிய வேண்டும் என்று நினைக்கின்றார்களோ அல்லது வசனத்தின்படி நடக்க வேண்டும் என்று தீர்மானிக்கிறார்களோ அப்பொழுதே சாத்தான் ஒரு விசை நம்ம எவ்விதத்திலாகிலும் அந்த அனுபவத்துக்குள் நாம் போகாதிருக்க செயல்படுத்தாதிருக்க என்ற அளவு நமக்கு விரோதமாக செயல்படுவான். அதில் நாம் ஜெயம் எடுத்து விட்டோம் என்றால் தொடர்ந்து நாம் வெற்றியாக காணப்படும். சாதாரணமாக சிலர் ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று ஆசை கொள்வார்கள், நீண்ட காலம் இருப்பார்கள். கடைசியில் வசனத்தின்படி ஞானஸ்நானம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அதுக்கு ஆயத்தமாகும் பொழுது எங்கிருந்தோ பல பிரச்சனைகள் வந்து மாட்டுகிறது. சிலருக்கு வியாதி அல்லது வேறு சில பிரச்சனைகள் அதை செய்து கொள்ள முடியாத வண்ணம், அதாவது பிரைஸ் தி லார்ட், அவர்கள்
ஞானஸ்நானம் பெற்றுக்கொள் அந்த கற்பனைக்கு கீழ்ப்படிய முடியாத சூழ்நிலையை சத்துரு கொண்டு வந்து விடுகிறான். இதுதான் ஒரு பொல்லாங்கண்ட தந்திரங்கான கிரிகளாய் காணப்படுகிறது. இதே போன்று பல நிலைகளிலே தேவ ஜனங்களுடைய வாழ்க்கை, ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் எழுந்து கட்ட முடியாமல் பல எதிர்ப்புகளை வைத்து நம்மை பின்னடைய பண்ணுவது சாத்தாண்ட ஒரு வஞ்சக செயல்களாய் காணப்படுகிறது. எனவே நாம் அவற்றில் சிலவற்றை, இந்த அலங்கத்தை அவர்கள் 52 நாளைக்குள்ளே கட்டி முடித்தார்கள். 52 நாட்களுக்குள்ளே கட்டி முடித்தார்கள் என்று சொல்லும் பொழுது அதுக்குள் வந்த பிரச்சனைகள், நெருக்கங்கள், போராட்டங்கள் கொஞ்சம் நெஞ்சமல்ல. அத்தனையும் அவர்கள் ஆவியின் பிரசன்னத்தோடு, தேவ பலத்தோடு, அவர்களுக்குள்ள தீர்மானம், பிரதிஷ்டை இவைகளை கொண்டு அவர்கள் அதை ஜெயித்து நின்றார்கள் என்று சொல்லி நாம் படிக்கின்றோம். அவர்களுக்குள்ளே பிரதிஷ்டை இல்லாதிருந்தால் அல்லது நல்ல ஒரு தரிசனம் இல்லாதிருந்திருந்தால் கட்டாயமாக அலங்கத்தை அவர் தொடங்கின வேகத்தில் பின்னடைந்திருப்பார்கள். அவ்வளவுக்கு நெருக்கடிகளை கொடுத்தான் என்பதை இந்த நெகேமியாவின் புஸ்தகத்தில் நாம் படிக்க முடிகிறது. ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். முதல் அவர்கள் சந்தித்த எதிர்ப்பும் அதற்கான அந்த சொல்யூஷன் என்ன அல்லது தீர்வு என்ன என்று சொல்லி 4ஆம் அதிகாரத்தின் முதல் 2 வசனங்களை வாசியுங்கள். நாங்கள் அலங்கத்தை கட்டுற செய்தியை சன்பல்லாத் கேட்டபோது அவன் கோபித்து எரிச்சலடைந்து யூதரை சக்கந்தம் பண்ணி, அந்த அற்பமான யூதரை செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுக்கப்படுமோ? பலியிடுவார்களோ? ஒரு நாளிலே முடித்து போடுவார்களோ? சுட்டரித்து போடப்பட்டு மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று தன் சகோதரருக்கும் சமாரியாவின் சேனைக்கு முன்பாக சொன்னான். ஹல்லேலூயா. முதலாக வருகிற எதிர்ப்பு என்ன? நாம் ஆவிக்குரிய வாழ்விலே கர்த்தருக்குள்ளே பலனடைய நினைக்கும் பொழுது வருகின்ற முதல் எதிர்ப்பு என்று சொல்வது பரிகாசம் என்று சொல்லுகின்ற ஒரு செயல் வருகிறது. இங்கு நெகேமியாவும் அவரோடு சேர்ந்து ஜனங்கள் எழுந்து கட்டுவோம் வாருங்கள் என்று ஒருமனமாய் கட்டிட ஆரம்பித்தார்கள். அவங்க எவ்விதமாய் பரிகாசம் பண்ணுகிறார்களாம் பாருங்க. அந்த அற்பமான யூதர் செய்கிறது என்ன? அவர்களுக்கு இடம் கொடுப்போமோ? பலியிடுவார்களோ? ஒரே நாளிலே முடித்து போடுவார்களோ? சுட்டரிக்கப்பட்ட மண்மேடுகளான கற்களுக்கு உயிர் கொடுப்பார்களோ என்று அவர்கள் மிக கேவலமாக கேலியாக பேசினார்கள். ஹல்லேலூயா. இந்த பரிகாச வார்த்தைகள் சில நேரங்களில் தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையில் அவன் தொடர்ந்து பலப்பட முடியாமல் நிறுத்தி விடுகிறது. சில இடங்களில் பார்த்த வாலிபர்கள் கர்த்தருக்காய் எழும்புவார்கள். அந்த நண்பர்கள் அவர்களை கிண்டல் பண்ணுவார்கள். ஐயோ, நீ இப்படி போனா அங்கே போனால் அப்படியாயிரு இப்படியான்னு சொல்லி அதை பரியாசம் பண்ணுவார்கள். அவனுடைய ஜபத்தை பரியாசம் பண்ணுவார்கள். அவனுடைய துதிக்கிறது அனுபவத்தை பரியாசம் பண்ணுவார்கள். அந்த பரியாசத்தை கேட்ட உடனே அவன் ஆவிக்குரிய வாழ்க்கையில் போதும், இதுக்கு மேலே நம்ம ஆண்டவர் தேட வேண்டாம், எல்லாரும் நம்ம ஏளனமாக பார்ப்பார்கள், பேசுவார்கள் என்று சொல்லி அவர்கள் தேவனை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அகன்று போய்விடுகின்றார்கள். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, கர்த்தருக்காக வாழ எடுக்கிற முயற்சிகள் எல்லாருக்கும் அது விருப்பமாக இருப்பதில்லை. சாத்தானுக்கும் அவனுடைய ஆட்களுக்கும் அது ஒரு நம்மை பரிகாசம் பண்ணி எப்படியாயிலும் அந்த நல்ல அனுபவத்திலிருந்து பின்னுக்கு இழுக்க வேண்டும் என்று அவன் விரும்புகிறனாய் காணப்படுகின்றான். சங்கீதம் 1 வசனம் சொல்லுகிறது, துன்மார்க்குடைய ஆலோசனைப்படி நடவாமலும் பாவியுடைய வழியில் நில்லாமலும் பரிகாசர் உட்காரும் இடத்தில் உட்காராமலும். ஒரு மனிதன் பரிகாசக்காரர்கள் நடுவில் உட்கார்ந்து விட்டால் அவனுடைய வாழ்க்கை அதுபோல ஆகிவிடுகிறது. அவர் ஊழியரை குறித்து பரிகாசிப்பார்கள், ஊழியத்தை பரிகாசம் பண்ணுவார்கள், ஜபத்தை பரிகாசம் பண்ணுவார்கள், ஆராதனை பரிகாசம் பண்ணுவார்கள், அந்நிய பாஷை பரிகாசம் பண்ணுவார்கள். அவர்கள் நடுவில் உட்கார்ந்து விட்டால் இவனுக்குள்ள இருக்கிற அபிஷேகம் குறைந்து போய் அதுதான் ஏன் என்று சொல்ற கேள்வியோடு கூட அவன் ஏமாற்றப்பட்டு விடுகிறான். அந்த இடத்துல நாம் ஜெயம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. எரேமியா அழகான வார்த்தை சொல்றாரு. எரேமியா தீர்க்க தரிசனம் அதனுடைய 15வது அதிகாரத்தின் அதனுடைய 17வது வசனம். எரேமியா 15:17. நான் பரியாசக்காருடைய கூட்டத்தில் உட்கார்ந்து களி கூர்ந்ததில்லை, உமது கருத்து நிமித்த தனித்து உட்கார்ந்தேன், சலிப்பினால நிரப்பினீர். அவர் எரேமியா சொல்றாரு, நான் பரியாசக்காருடைய கூட்டத்தில் உட்கார வந்து களி கூறவில்லை, உமது கருத்து நிமித்த தனித்து உட்கார்ந்தேன். எப்பொழுது இயேசு ஏற்றுக்கொண்டேனோ அப்பொழுது தனிமை. அநேக தேவ பிள்ளைகள் வாலிபர்களுக்கு ரட்சிக்கப்பட்ட ஆரம்ப நாட்கள் ரட்சிக்கப்பட முன்பாக நிறைய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பார்கள். ஆனால் உண்மையான ரட்சிப்புள்ளே வரும்பொழுது அந்த நண்பர்கள்லாம் நம்மை விட்டு அகன்று போக ஆரம்பித்து விடுவார்கள். இன்னைக்கு அநேக வாலிபர்களுக்கு ரட்சிக்கப்பட்ட பிறகும் உலக நண்பர்கள் கூடிக்கொண்டு இருக்கிறார்கள். ஆகையினால் இவர்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர முடியவில்லை,
பலனடைந்து கொள்ள முடியவில்லை. உலகத்தில் சொல்வார்கள், உன் நண்பனை சொல்லு, நீ யார் என்று சொல்லுகிறேன். உலகத்தில் இருக்கிற நண்பன் எப்படிப்பட்டவனோ அப்படிதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இருக்கும் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. இங்க எரேமியா சொல்றாரு, என் ஆண்டுடைய கருத்து நிமித்தம் நான் தனித்து உட்கார்ந்தேன், சலிப்பினால் அரும்பிக்கொண்டேன். தனிமை எவ்வளவு கொடுமை என்பதை நம்ம அறிந்திருப்போம். ஆண்டவருக்காக, கர்த்தருக்காக பரியாசக்காரருடைய கூட்டத்தில் உட்கார்ந்து இருப்பதை பார்க்கலாம். தனித்திருப்பது சிறப்பு என்று சொல்லப்படுகிறது. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில தோல்விக்காக நம்முடைய ஆவிக்குரிய வருகிற முதல் எதிர்ப்பு என்ன என்று சொன்னால் அதை பரிகாசம் பண்ணுவார்கள். நம்முடைய ஜெப அனுபவங்கள், ஆராதனை முறைமைகள், நம்முடைய ஆவிக்குரிய அனுபவத்தில் வந்தவர் நம்முடைய ரெஸ்கோட் எல்லாத்தையும் பரிகாசம் பண்ணுவார்கள். ஹல்லேலூயா. அதே நேரத்தில் அந்த பரிகாசத்தின் நடுவில் தாண்டி போகும் பொழுது அற்புதத்தின் கிரிகளை நாம் காண முடிகிறது. சங்கீதக்காரன் சொல்றாரு, 35ஆம் சங்கீதத்தின் 16ஆம் வசனத்தில் நான் பரியாசக்காரனோடு கூட சேர்ந்து போனதே இல்லைன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. நான் அவங்க கூட சேர்ந்தது, அவங்க கூட நடந்து கொண்டது இல்லை என்கிறதை சொல்லுகின்றார். நமக்குள்ளே அந்த விடுதலை கர்த்தர் தருவாரா. இப்போ இது எப்படி இவங்க ஜெயித்தார்கள்? இந்த எதிர்ப்பை எப்படி நெகேமியாவும் அவரோடு கூட இருந்த அந்த யூதர் பணி செய்து கொண்டிருந்த அன்பான தேவனுடைய பிள்ளைகள் எப்படி அதை ஜெயித்தார்களாம்? அதே 4வது அதிகாரத்தின் 4-5 வசனங்களை வாசியுங்கள். எங்கள் தேவனே, நாங்கள் அவமதிக்கப்படுவதை கேட்டு அவர்கள் நிந்தை அவர்கள் தலையின் மேலே திருப்பி அவரை சிறையிருப்பின் தேசத்தில் சூறைக்கு ஒப்புக்கொடும். அவர்கள் அக்கிரமத்தை மூடி போடாதையும் அவர் பாவம் உமக்கு முன்பாக கொலைக்கப்படாதிருப்பதாக கட்டுறவர்களுக்கு மனம் அடிவுண்டாக பேசினார்களே என்று சொல்லி தேவனுடைய சமூகத்தில் விண்ணப்பம் பண்ணினார்கள். அல்லேலூயா. பரியாசக்காரன் எப்படி ஜெயிப்பது நன்றாக கவனியுங்கள். உங்களை நிந்திக்கிறாங்க, பரிகாசம் பண்ணுறாங்கன்னா அவங்கள்ட்ட போய் மாறி பேசி விளக்கம் கொடுத்து நாம் ஜெயித்து கொள்ள முடியாது. அவர்கள் நம்ம இன்னும் முட்டாள்தனாக்கிடுவார்கள். அவர்களுக்காக தேவ சமூகத்தில் வேண்டி ஜெபிக்க வேண்டும். ஹல்லேலூயா. நீதிமொழியில் ஒரு அழகான வார்த்தை இருக்கிறது, பரியாசக்காரனுக்கு சொல்லுகின்றார். நீதிமொழிகள் 9வது அதிகாரத்தின் அதனுடைய 7-8 ஆகிய வசனங்களை வாசியுங்கள். பரியாசக்காரனை கண்டிக்கிறவன் இலட்சை அடைகிறான், துன்மார்க்கனை கண்டிக்கிறவன் தன்னை கரைபிடித்துக் கொள்ளுகிறான். பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாது, அவன் உன்னை பகைப்பான். ஞானம் உள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். ஹல்லேலூயா. பரியாசம் பண்றான், அவங்கள்ட்ட போய் என்ன செய்ய வேண்டாம், கடிந்து கொள்ள வேண்டாம்னு சொல்றாரு. அதுக்கு என்ன செய்யணும்? நெகேமியாவும் ஆட்கள் சேவல ஜெபம் பண்ணுங்க. ஹல்லேலூயா. அயல் வீட்டுக்காரங்க உங்களை பரியாசம் பண்றார்களா? நீங்கள் தேவனுடைய ஆலயத்துக்கு வெள்ளை வஸ்திரம் அணிந்து வரும் பொழுது உங்களை கேலியாக பேசுகிறார்களா? அவர்களுக்கு விளக்கம் கொடுக்க போக வேண்டாம். நீங்க தேவ சமூகத்தில் ஜெபம் பண்ண ஆரம்பிங்கள். அவர்களை கடிந்து கொள்ளாதீர்கள். அவர்களுக்காக தேவன் சமூகம் ஜெபிங்க. சபித்து விட வேண்டாம், ஜெபித்து கொண்டே இருங்கள். சமயம் வரும்பொழுது கர்த்தர் அவர்களை ரட்சிக்க ஆரம்பித்து விடுவார். ஹல்லேலூயா. ரட்சிக்காமல் இருந்தாலும் அவருடைய பரிகாசத்திற்கு நிந்தைக்கும்படி நமக்கு தீமையை கதை செய்ய ஆண்டவர் ஒருபோதும் அனுமதிக்கவே மாட்டார். ஹல்லேலூயா. நெகேமியாவுக்கு விதமான பரிகாசங்கள் பெருகினது. அவர்கள் தேவ சமூகத்திலே அந்த காரியங்களை வைத்து ஜெபித்தார்கள். கர்த்தர் அவர்களுக்கு அற்புதங்களை செய்தார் என்று படிக்கின்றோம். அன்பான தேவ ஜனமே, இன்னைக்கு பரிகாசத்து நிமித்தம் ஞானஸ்தானம் பெற்றுக்கொள்ள இல்லை, அல்லது பரிகாசம் பண்றாங்க ஆகையினால் என்னால் வெள்மஸ்தன் தரிக்க முடியல, பரிகாசம் பண்றாங்க ஆனதுனால உலகத்தின் ஆடம்பரத்தை வெறுக்க முடியல அப்படின்னு நினைத்தீர்கள் என்று சொன்னால் நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் தோல்வி அடைந்தீர்கள் என்று அர்த்தம். உங்களுக்குள் ஆண்டவர் என்ன ஏவுதலை கொடுக்கிறார், எதை செய்ய ஆண்டு தூண்டுகிறார், அதை நீங்கள் செய்யும்படியாக மனப்பூர்வமாக ஒப்பு கொடுத்தால் அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிறது. ஹல்லேலூயா. அதற்கு மாறாக மனிதர்கள் என்ன சொல்கிறார்கள், கிண்டல் பண்ண நினைத்து விட்டோம் என்று சொன்னால் ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நாம் இழந்து போய்விடுகிறோம். கிறிஸ்துவுக்காக எல்லாவற்றையும் சகித்து கொள்ள, எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்ள நாம் ஆயத்தமாக இருந்தால் அவரிடத்திலிருந்து அநேக ஆசீர்வாதங்களை நாம் கட்டாயம் பெற்றுக்கொள்வோம் என்பதில் மாற்று கருத்து கிடையாது. ஹல்லேலூயா. இரண்டாவதாக அவர்கள் சந்தித்த இன்னொரு எதிர்ப்பு என்ன என்று சொன்னால் 4வது அதிகாரத்தின் 8வது வசனத்தை வாசியுங்கள். எருசலேமில் யுத்தம் பண்ண எல்லாரும் ஏகமாய் வரவும் வேலையை தடுக்கவும் கட்டுப்பாடு பண்ணினார்கள். ஹல்லேலூயா. ஆவிக்குரிய வாழ்வில் வருகின்ற முதல் எதிர்ப்பு என்ன என்று சொன்னால் பரிகாசம் என்ற ஒன்று, நிந்தித்தல், அவமதித்தல், பரிகாசமான வார்த்தைகள். அதில் அநேகர் ஆவிக்குரிய தரம் இழந்து போயிருக்கிறார்கள். நான் சொல்லும்போது உங்களுக்கு கூட அது நன்றாக புரிந்துவிடும்.
அந்த பரிகாசம் என்ற ஒன்று நிமித்தமாக எவ்வளவு தூரம் நாம் தேவனை நாம் விட்டு பின்னடைந்திருக்கிறோம், வசனத்தை கீழ்ப்படியவில்லை, கற்பனைக்கு நம்மால் செய் கொடுக்க முடியவில்லை என்பதை நாம் அறிந்திருப்போம். ஆகையினால் ஒருவேளை யாராலும் பரிகாசம் பண்ணுகிறார்களே என்று நீங்கள் ஆவிக்கிற வாழ்க்கையிலே பின்னடைந்து போயிருந்தால் கட்டாயம் நீங்கள் அந்த நிலையிலிருந்து வெளியே வர வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். மனுஷனுக்காக 4 பேர் என்ன சொல்வார்கள் என்று நினைத்து விட்டோம் என்றால் தேவனுடைய ஆசீர்வாதத்தை அடைந்து கொள்ள முடிவதில்லை. இரண்டாவதாக இங்கே 4:8 வாசிக்கும் பொழுது அவன் யுத்தம் செய்து வேலை தடுக்கும்படி என்று முற்படுகின்றார்கள். ஆவிக்கிற வாழ்விலே இன்னொரு பிரச்சனை என்ன என்று சொன்னால், நமக்கு எதிராக நடக்கின்ற யுத்தங்கள் அது சாதாரண யுத்தம் அல்ல, நாம் செய்ய நினைத்ததை தடை பண்ணும்படி, அதாவது தரிசனத்தை கெடுக்கும்படியான யுத்தங்கள். ஹல்லேலூயா. நெகேமியாவுக்கும் ஆட்களுக்கு ஒரே தரிசனம். அது என்ன என்று சொன்னால், அலங்கத்தை சீக்கிரமாக கட்டி முடிக்க வேண்டும், அதனுடைய வாசல்கள் எல்லாவற்றையும் வைக்க வேண்டும் என்று சொல்லுகிற ஒரே நோக்கத்தோடு தீவிரமாக அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். ஹல்லேலூயா. ஆனால் அந்த தரிசனத்தை கெடுக்கும்படியாக, அந்த தரிசனத்தை நஷ்டப்படுத்தும்படியாக அவர்கள் சும்மா இல்லை, யுத்தம் பண்ணும்படியாக ஆட்களை சேர்த்து கொள்ளுகிறார்கள் என்று சொல்லப்படுகிறது. அருமையான தேவ ஜனமே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கண்களுக்கு தெரியாத ஒரு யுத்தம் உண்டு என்பதை நாம் மறந்துடக்கூடாது. அநேக தேவ ஜனங்களுடைய வாழ்க்கையிலே இந்த விழிப்புணர்வு இல்லாதபடியினாலே யுத்த களத்திலே தோல்வியடைந்து விடுகிறார்கள். நம்மை பின்னடைய பண்ணும்படியாக இரவு பகலில் சாத்தான் நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணிக்கொண்டே இருக்கிறான். எபேசியர் பவுல் சொல்லும் பொழுது, நம்முடைய வானமண்டல பொல்லாத ஆவிசையினோடு மட்டுமல்ல, ஆகாய மண்டலத்து அந்தகார பிறகு எல்லாரும் நமக்கு இருக்கிறது போராட்டம், மாம்சருக்கு போராட்டம், சோத்திரம், எல்லாரும் பக்கத்தில் அவங்க யுத்தங்கள் நடந்து கொண்டே இருக்கிறது. அதை நாம் ஜெயம் பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. ஹல்லேலூயா. நீங்கள் உபாகம் 25ஆம் அதிகாரத்தின் 17-18 வாசிக்கும் பொழுது, எகிப்திலிருந்து புறப்பட்டு வருகிற வழியிலே அமலேக்கு தேவனு பயப்படாமல் உனக்கு எதிராக வந்து நீ இளைத்து விட ஆய்த்திருக்கையில் பின் வருகிற உன் பாளையத்தில் உள்ள உன் பலவினரெல்லாம் வெட்டினான். ஹல்லேலூயா. அவன் நோக்கம் என்ன? இவர்கள் எங்கே போய் கொண்டிருக்கிறார்களோ அங்கே போய் சேரக்கூடாது. ஹல்லேலூயா. அமலேக்கு என்பது மாம்சத்தை காட்டுகிறது என்று அடிக்கடி அவங்களுக்கு சொல்லுகிறது உண்டு. அந்த மாம்சத்தின் கிரியைகள் என்ன செய்கிறதாம்? பொல்லாங்க சாத்தான் நமக்கு விரோதமாக யுத்தம் பண்ணுகிறது. நம்முடைய தரிசனத்தை இழக்க பண்ணும்படியாக, நோக்கத்தை பின்வாங்க பண்ணும்படியாக அவன் யுத்தம் பண்ணி கொண்டே இருப்பான். யாரை அவனுடைய டார்கெட் யார் என்று சொன்னால், பாளையத்தின் ஒன்று இழைத்து விடாய்த்திருக்கின்றவர்கள், 2 பின்வரும் பாளையத்தில் உள்ள பலவீனர்கள். பாளையத்தில் ரொம்ப பின்னால் வருவாங்க. எது ஆவிக்கிற வாழ்க்கை ரொம்ப ஸ்லோவாக இருப்பாங்க, ரொம்ப பேக் அடிச்சுட்டு இருப்பாங்க பாரு. அவர்கள் தான் அவனுக்கு முதல் கவனமாக இருக்கிறது. அங்கிருந்து தொடங்குகிறான், பேக்கில் இருந்து. ஹல்லேலூயா. எப்பொழுதுமே முன்னணியில் நின்று யுத்தம் செய்கிற யுத்த வீரர்களாக நம்ம காணப்பட வேண்டும். நமக்கு ஒரு தரிசனம் இருக்கிறது, அந்த பரம கானான போய் சேர வேண்டும். இஸ்ரவேல் ஜனங்கள் அதுக்கு தான் புறப்பட்டார்கள், அந்த பாலும் தேன் ஓடுற கானான போய் சேர வேண்டும் என்று சொல்லி. ஆனால் அதை தடுத்து நிறுத்தும்படி அமலேக்கு வழியிலே அவனுக்கு விரோதமாக சண்டை பண்ணி கொண்டிருக்கின்றான். அது மட்டுமல்ல, எகிப்திலிருந்து புறப்பட்ட உடனே அது நடந்து விட்டது. ஆமென். யாத்திராகமம் 14ஆம் அதிகாரத்தின் 9ஆம் வசனம், எகிப்தியர் பார்வோனுடைய சகல குதிரைகளோடும் இரதங்களோடும் அவருடைய குதிரை வீரரோடும் சேனைகளோடும் அவரை தொடர்ந்து போய் சமுத்திர தண்டையிலே பாகால் செபோனுக்கு எதிரே இருக்கிற ஈரோத் பள்ளத்தாக்கின் முன்னடியிலே பாளையம் இறங்கி இருக்கிற அவர்களை கெட்டினார்கள். இப்போ பார்வோன் அங்கே இருக்கும்போது, எகிப்தில் இருக்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களை எவ்வளவோ தடுக்க முடியும், அவ்வளோ தடுத்து பார்த்தா முடியல. ஆண்டவர் அவர்களுக்கு யுத்தம் பண்ணினார், அவர்கள் வெளியே வந்து விட்டார்கள். இப்போ அவனுக்கு அமைதியாக இருக்க முடியும். எப்படியாகிலும் அவர்களுடைய தரிசனத்தை நஷ்டப்படுத்தணும், அவர்களுக்கு இருக்கிற கர்த்தரை ஆராதிக்க வேண்டும் என்ற அந்த எண்ணம், அதை தடுத்து நிறுத்த வேண்டும். அவர் தேவனை பலி செலுத்த வேண்டும் என்றெல்லாம் சொல்லி போகிறார்கள் வனாந்திரத்தில். அதை நிறுத்த வேண்டும். பாலத்தேன் ஒன்று காணன்னு அவங்க போய் சேரக்கூடாது என்று சொல்லிக்கொண்டு அவர்களை துரத்தி தனக்கு ரதங்கள், அத்தனை ரதங்களோடு குதிரைகளோடு கூட பலத்தவனாய் தொடர்ந்து வருகிறான், துரத்தி கொண்டு வருகிறான். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் மக்களை செங்கடல் தாண்டற்கு முன்பாக பின்மாற்றமடைய பண்ண வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை அவன் தொடர்ந்து வருகின்றான். கர்த்தரோ அவர்களுக்கு யுத்தம் பண்ணினார். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் யுத்தம் பண்ணினார். அவர் யுத்தம் பண்ணின பொழுது பார்வோனின் ரதங்கள் அதனுடைய உருளைகள் எல்லாம் கலந்து
போட ஆரம்பித்தது. வருத்தத்தோடு அவர் செங்கலுக்குள்ளே இறங்கினார்கள். அத்தனை பேரும் செங்கலுக்குள்ளே அழிந்து போனார்கள் என்று சொல்லி படிக்கின்றோம். ஹல்லேலூயா. அன்பானதை ஜனமே, நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை பின்மாற்றம் அடைய பண்ண முடியாது. அதாவது நம்முடைய தரிசனத்தை இல்லாமலாக்கும்படியாக பரலோகத்து போக வேண்டிய எண்ணங்களை மாற்றிவிடும்படி யுத்தம் பண்ணி கொண்டே இருக்கிறான் சாத்தான். பழைய மக்களுக்கு நிறைய பேருக்கு மகிமை குறித்த தரிசனம் நல்லா இருந்தது. இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள அது இல்லாமலே போய்விட்டது. உலகத்தின் ஆசீர்வாதங்களுக்காக மாத்திரம் தேவனை தேடுகிற கூட்டங்கள் பெருகி கொண்டே இருக்கிறது. அது சாத்தான் அவனமாக அவருடைய தரிசனத்தை மழுங்க பண்ணி விட்டான், மனக்கண்களை குருடாக்கி விட்டான். இன்னைக்கு எல்லாம் இருதயங்களுக்குள்ள சிந்தனைக்குள்ளும் உலகத்தின் ஆசீர்வாதங்கள் மாத்திரம் மேலே நிற்கிறது. நல்லாக ஜெபம் பண்ணா, நல்ல சர்ச்சில் போய் ஆராதனை பண்ணிட்டா ஆசீர்வாதம் கிடைக்கும் 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 அப்படிங்கிற சிந்தைக்குள் வந்து விட்டார்கள். ஆசீர்வாதம் கிடைக்கும் கிடைக்காம இருக்கும் என்று நான் சொல்லலை, கர்த்தர் தருகிறார். ஆனால் நம்முடைய தரிசனம் எது என்று சொன்னால் அந்த பரலோக ராஜ்யம். ஹல்லேலூயா. அந்த மகிமையில போய் சேர வேண்டும். அதை பவுல் நன்றாக அறிந்திருந்தபடினால அர்ச்சனார் அடைந்தாயிற்று, முற்று தேர்னவன் ஆனேன் எண்ணாமல் நான் எதற்காக பிடிக்கப்பட அதை பிடித்துக் கொள்ளும்படி ஆசையாய் தொடருகிறேன். ஹல்லேலூயா. அது பிடித்துக்கொள்ள ஆசையாய் தொடருகிறேன். இங்கே சில போராட்டங்கள் இருக்கிறது, இங்கே சில வேலைகள் இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் என் உள்ளத்தின் ஆழத்தின் தரிசனம் என்ன? இந்த அப்போஸ்தலர் ஊழியத்தை நான் செய்து கொண்டிருந்தாலும், ஆதாயம் பண்ணி கொண்டிருந்தாலும், நாடு நாடா ஒவ்வொரு நாட்டுகளுக்கு சென்று சுவிசேஷத்தை அறிவித்துக் கொண்டிருந்தாலும், என்னுடைய ஏக ஆசை அந்த பரலோக ராஜ்யம். ஹல்லேலூயா. எனவேதான் பிலிப்பியர் 3 கடைசியில் சொல்லும் பொழுது நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது, அங்கு நம்முடைய கர்த்தராகிய இரட்சகர் வரை எதிர்பார்த்து கொண்டே இருக்கிறோம் என்று எழுதியிருக்கின்றார். அருமையான பிள்ளைகளை, நம்மை பின்மாற்றத்துக்குள்ளே தள்ளும்படியாக, நமக்கு இருக்கிற தரிசனத்தை இழக்க பண்ணும்படியாக, நாம் அந்த பரம கானானை அடைந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி சத்துரு நமக்கு இதை யுத்தம் பண்ணுகிறான். இங்கே அவர்கள் இதற்கு செய்த தீர்வு என்ன? அவர் என்ன செய்திருக்கின்றார்கள்? 4வது அதிகாரத்தின் 9ஆம் வசனத்தை வாசியுங்கள். ஆனால் நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம் இரவும் பகலும் ஜாமம் காக்கிறவர்களை வைத்தோம். ஹல்லேலூயா. கவனியுங்கள், இதுக்கு என்ன சொல்யூஷன்? இங்கு தீர்வு என்ன? இரவும் பகலும் ஜாமம் காக்களை வைத்தேன் என்று சொல்லுகின்றார். நான் ஜெபம் பண்ணி, நாங்கள் எங்கள் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அவர்கள் நிமித்தம், அந்த சத்துருக்கள் நிமித்தமாக இரவும் பகலும் ஜாமம் காக்களை வைத்தோம். ஹல்லேலூயா. இரவும் பகலும் நம்முடைய கண்களில் தெரியாது யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. எனவே இரவும் பகலும் ஜாமம் காக்கின்றவர்களாக இருக்க வேண்டும். இடைவிடாமல் ஜெபிக்கிறவர்களாக தேவ சமூகத்தில் காணப்பட வேண்டும். நடுராத்திரி எழுக்கிற ஜெபிக்கிற ஜபங்கள், நடுப்பகல் நேரம் ஜெபிக்கிற ஜபங்கள், காலை ஜெபம் மாலை ஜெபம், எப்பொழுதும் தேவ சமூகத்தில் ஜெபத்தோடு வாழ்கிற வாழ்க்கை நமக்கு எதிரிட்டு வருகிற யுத்தத்திலே நம்மை வெற்றியடைய பண்ணிவிடுகிறது. ஒரு தேவனுடைய வாழ்க்கையிலே சிந்தையிலே தனக்கு யுத்தங்கள் உண்டு, எனக்கு தெரியாத யுத்தம் நடைபெற்று கொண்டிருக்கிறது என்ற விழிப்புணர்வு இல்லாதிருக்கும் பொழுது அவன் எளிதாக தாக்கி விடுகிறான். ஹல்லேலூயா. நாம் வேறு பல காரணங்களை தேடிக்கொண்டே இருப்போம். எதனால் இந்த தோல்வி, எதனால் இந்த பிரச்சனை, அதுக்கு காரணங்களை தேடிக்கொண்டே இருப்போம். ஆனால் சத்ருவாக சாத்தானோ அவன் நமக்கு கண்களுக்கு தெரியாத யுத்தத்தில் அவன் மேற்கொண்டு கொண்டே இருப்பான். ஹல்லேலூயா. எனவே அன்பு தெய்வ பிள்ளைகளை, நாம் நமக்கு எதிரான யுத்தம் நம்மை அழிக்கும்படியாக அந்த ஆவிக்குரிய அலங்கத்தை கட்டவிட கூடாது என்று சொல்லி அவர்கள் நமக்கு விரோதமாக அவன் வேலையை தடுக்க கட்டுப்பாடு பண்ணி சேனை ஆட்களை யுத்தத்தை அழைக்கும் பொழுது நாம் தேவ சமூகத்தில் நிற்க வேண்டும். ஹல்லேலூயா. ஜெபிக்கிறீங்களா? குடும்பத்தில் பிரச்சனைகள் வரும்பொழுது ஜெபம் பண்ணுறீங்களா? சண்டை போட்டு கொண்டிருக்கின்றீர்களா? தேவைகள் பெருகும் பொழுது தேவ சமூகத்தில் போய் பாரத்தை வைக்கிறீர்களா? பலவிதமான தோல்விகள் வாழ்க்கையில் வரும் பொழுது அதுக்கு என்ன செய்கிறீர்கள்? முறுமுறுக்கின்றீர்களா? இல்லை அவனை இவனை பார்த்து பொறாமைப்படுகிறீர்களா? தேவ சமூகத்தில் விழுந்து கிடந்து ஜெபம் பண்ணுறீர்களா? ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கை ஜெபத்தில் தான் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையின் வெற்றி தோல்வி என்பது ஜெபத்தில் இருக்கிறது. நான் எவ்வளவு தூரம் தேவனோடு இரவும் பகலும் ஜாமம் காக்களை வைத்து அந்த யுத்தத்தில் வெற்றி பெற வேண்டும் என்று பிரயாசப்படுகிறோமோ அத்தனைக்கும் ஆண்டவர் நமக்கு ஜெயம் கொடுத்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. நம்முடைய ஓட்டம் வெற்றியாக முடியும். நான் ஓட்டத்தில் ஒருபோது நாம் சோர்ந்து தளர்ந்து பின்வாங்கி போக தேவன் இடம் கொடுக்க மாட்டார். ஹல்லேலூயா. கிருபை செய்வாராக. அன்பவர்களை, 3வது அது ஆவிக்குரிய வாழ்வில் எதிர்ப்புகள் என்ன? அவர்கள் அலங்கத்தை கட்ட ஆரம்பித்து உண்டான 3வது எதிர்ப்புகள். 4ஆம் அதிகாரத்தின் 11-12 வசனங்களை வாசியுங்கள்.
எங்கள் சத்துருக்களோ என்றால் நாங்கள் அவர்கள் நடுவே வந்து அவர்களை கொன்று போட மட்டும் அவர்கள் அதை அறியாமலும் பாராமல் இருக்க வேண்டும். இவ்விதமாய் அந்த வேலை ஓய பண்ணுவோம் என்றார்கள். அதை அவர்கள் அண்டையிலே குடியிருக்கிற யூதரும் பல இடங்களிலிருந்து எங்களிடத்திற்கு வந்து 10 விசை எங்களுக்கு சொன்னார்கள். ஹல்லேலூயா. அது சுருக்கமாக சொல்வேன் என்றால், சோர்வடைகின்ற வார்த்தைகள், நம்மை சோர்வடைய பண்ணும்படியான வார்த்தைகளினால் நம்மை காயப்படுத்துதல். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். சில நேரங்களில் மனிதனுடைய வார்த்தைகள் நம்மை சோர்வடைய பண்ணிவிடுகிறது. எசேக்கியா யூதா தேசத்துக்கு ராஜாவாக இருக்கும் பொழுது அசீரியா ராஜா சனகரிப் ஆட்களை அனுப்பி இருக்கின்றான். அவர் வந்து இஸ்ரவேல் யூதா தேசத்து ஜனங்களுக்கு எதிராகவும் எசேக்கியா ராஜாவுக்கு எதிராகவும் பேசுகிறான். அவன் சொல்கிறான், நீ அசீரியா பாஷையில் எங்களுக்கு பேசும், அது எங்களுக்கு புரிந்து கொள்ளன்னு சொன்னால், இல்லை இல்லை நான் இங்கே இருக்கிற ஜனங்களோடு எபிரேய மொழியில் தான் பேசுவேன் என்று சொல்லி அவன் யூத பாஷையிலே அவன் பேசி அவரை மனமடி அடைய பண்ணி கொண்டிருக்கின்றான். எசேக்கியா ராஜாவும் ஏசாயா தீர்க்கதரிசியும் தேவனுடைய ஆலயத்தில் போய் அவன் சோருடைய பண்ணின வார்த்தைகளையும் அவன் கொடுத்து அனுப்பின கடிதத்தையும் தேவனுக்கு முன்பாக விரித்தார்கள், ஜெபம் பண்ணார்கள். ஆண்டவர் ஒரே ஒரு தூதனை அனுப்பினார். 1,85,000 அசீரியா சேனை கீழே விழுந்து போனது என்று சொல்லி படிக்கின்றோம். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய ஜனமே, சத்துருவாக சாத்தாண்ட ஒரு தந்திரம் என்ன என்று சொன்னால், நம்மை சோர்வடைய பண்ண வேண்டும். என்ன ஜோமன் என்ன பார்த்தேன், எவ்வளோ நாள் ஜெபித்திருக்கிறேன், ஆனால் ஒரு பதிலும் இல்லை. ஜெபத்தை நிப்பாட்டுதல். சர்ச்சுக்கெல்லாம் ஒழுங்காக போய் என்ன கிடைத்தது, ஒரு கூட்டம் கூட தவறாமல் போயிட்டு வருகிறேன்னு, எனக்கு இன்னைக்கு இந்த பிரச்சனை தான் இருக்கிறது. அந்த நேரம் பார்த்து ஒருத்தன் கேட்பான், நீ என்னங்க ஒழுங்காக சர்ச்சுக்கு போறியே, உனக்கு என்ன இந்த பிரச்சனை? அப்போ இன்னும் கொஞ்சம் கூட சோர்வாகி விடுகிறது. சோர்வடையும் வார்த்தைகளினால நம்மை கலங்க பண்ணுகிற பொல்லாங்கன். ஹல்லேலூயா. அலங்கத்தை கட்ட தீர்மானித்த நெகேமியா அவனுடைய ஆட்களும் இந்த வார்த்தைகள் எல்லாம் கேட்டு அவர்கள் சோர்ந்து போகவே இல்லை. அதான் பெரிய அற்புதம். ஹல்லேலூயா. எத்தனையோ முயற்சி அவருடைய திட்டத்திலிருந்து அவர்கள் பின்வாங்க பண்ணும்படியாக, தீர்மானத்தில் பின்வாங்க பண்ணும்படியாக, தரிசனத்தை கெடுக்க எத்தனையோ திட்டங்கள் சத்துரு உருவாக்கினான். ஆனால் அவர்கள் எடுத்த தீர்மானத்தில் ஆண்டவருக்காக மிக தைரியமாக உறுதியாக நின்று கொண்டார்கள். ஹல்லேலூயா. சோர்வு 2 பகுதியில் நமக்கு சோர்வை பலவீனத்தை கொண்டு வந்து விடுகிறது. ஒன்று, நம்முடைய ஆத்மாவிலே சோர்வை தருகிறது. எரேமியா தீர்க்கதரிசனம் அதனுடைய 4வது அதிகாரத்தின் 31வது வசனத்திலே இவ்விதமாக தீர்க்கதரிசி சொல்வதை படிக்கின்றோம். கற்ப வேதனை படுகளின் சத்தமாகவும் முதல் விசை பிள்ளை பெருகளின் வியாகுலமாகவும் சீயோன் குமார்த்தி சத்தத்தை கேட்கிறேன். அவள் பெருமூச்சு விட்டு தன் கைகளை விரித்து, ஐயோ கொலை பாதகர்களாலே என் ஆத்துமா சோர்ந்து போகிறதே என்கிறான். சோர்வு முதலாவது ஆத்துமாவை பாதித்து விடுகிறது. இந்த ஆத்துமா பலனடையும்படி ஜெபம், வேத தியானங்கள், ஆராதனை என்று நன்றாக இருந்து கொண்டிருக்கிறது. ஆனால் சோர்வின் வார்த்தை வரும் பொழுது நம்முடைய ஜெபஜீவி நஷ்டப்படுகிறது, வேத தியானங்கள் இல்லாமல் போகிறது, ஆராதனைகளிலே பங்கெடுப்பது குறைந்து போகிறது, தேவனோடு ஐக்கியம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைய ஆரம்பிக்கிறது. அது நேரத்தில் சாத்தான் என்ன செய்து விடுகின்றான், நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஒட்டுமொத்தமாக இடித்து தரமட்டமாக்கி விடுகிறான். ஹல்லேலூயா. அன்பு தேவ பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே சத்துரு பல வார்த்தைகளை சொல்லி நம்மை பயமுறுத்தும் பொழுதும், நம்ம சோர்வடைய பண்ணும் பொழுது, நான் அவனுடைய வார்த்தை கேட்டு சோர்ந்து போகவே கூடாது. ஹல்லேலூயா. பயப்படாதே என்று சொன்ன கர்த்தர் வார்த்தை இருக்கிறது நமக்கு. கலங்காதே, நான் உன்னிட்டு விலகுவதும் என்னை கைவிடுவது இல்லை என்று சொன்ன வார்த்தை நமக்கு இருக்கிறது. ஒரு துக்க நாட்கள் முடிந்து போகும் என்று சொன்ன வார்த்தை இருக்கிறது. ஹல்லேலூயா. தேவன் கொடுத்த வார்த்தைகள் ஏராளம் இருக்கிறது. அவைகளை கையில் எடுத்துக் கொள்ளுங்கள். வாயினால் மனப்பூர்வமாக 24 அறிக்கை பண்ணுங்கள். நமக்கு எதிராக வருகின்ற சோர்வின் ஆவின் கிரியைகள் அழிக்கப்பட்டு ஆத்துமாவிலே பலன் உருவாகி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். அன்பு தேவ பிள்ளைகளே, உங்களுடைய உள்ளான மனிதனுடைய வார்த்தையினால் சோர்ந்து போய் இருக்கிறதா? உங்களை சோர்வுடைய பண்ணும் வார்த்தைகள் உங்களுடைய வாழ்க்கையிலே அவள் விதைத்தது நிமித்தமாக நீங்கள் ஆவிக்குரிய அனுபவத்தில் பின்னடைந்து போயிருக்கின்றீர்களோ? யோசித்து பாருங்கள். யாரோ ஒரு சொன்ன வார்த்தை என்னை ஜெப வாழ்க்கையே இல்லாமல் ஆக்கிவிட்டது. யாரோ ஒருத்தர் சொன்ன வார்த்தை ஆராதனையிலே எனக்கு இருந்த சந்தோஷத்தை கெடுத்து விட்டது. ஆலயத்தில் முன்னால் வந்து உட்கார்ந்து பாயில் உட்கார்ந்து தேவனை பாடி துதித்து ஆராய்த்து கொண்டிருந்தேன். ஒருத்தர் சொன்ன வார்த்தை என்னை பின்னால் சேர்ல லாஸ்ட் ரோக்கி கொண்டு போய்விட்டது. ஹல்லேலூயா. ஏதோ ஒரு வார்த்தை
யாரோ சொன்ன கூட உள்ள விசுவாசி சொன்ன வார்த்தை அல்லது பாஸ்டர் சொன்ன வார்த்தை, ஏதோ ஒரு வார்த்தை நன்மைக்கு சொன்னாங்களா தீமைக்கு சொன்னாங்களா என்று அதை நம்மால் யோசிக்க முடியல. அந்த வார்த்தை நம்மை சோர்வடைய பண்ணுகிறது, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை பேக்கடிக்க பண்ணுகிறது, கடைசி வரிசையில் கொண்டு தள்ளி விடுகிறது. எவ்வளவு நிர்பந்தமான அனுபவம் அன்பு தெய்வ பிள்ளைகளே. நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை அப்பேற்பட்ட சூழல் இருக்கும் என்று சொன்னால் நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிற தேவனுடைய கருத்தில் கொடுங்கள். எந்த மனுஷ வார்த்தைகளும் நம்முடைய ஆத்துமாவை சோர்வடைய பண்ணக்கூடாது. இரண்டாவது எங்கே பிரச்சனை வருகிறது என்றால், தானியேல் தீர்க்கதரிசனம் 8வது அதிகாரத்தின் 27வது வசனம், தானியேலே நான் சோர்வடைந்து சில நாள் வியாதிப்பட்டிருந்தேன். கவனிங்கள், சோர்வின் அடுத்த பகுதி சரீரத்திலே பாதிப்புகளை கொண்டு வருகிறது. மருத்துவத்தில் போனீங்கன்னா எல்லாம் சொல்லுவாங்க, சோர்வு கவலை தான் உங்களுக்கு வியாதி காரணமே என்று சொல்வார்கள். ஹல்லேலூயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ சத்துருவாகிய சாத்தான் நமக்கு சில வார்த்தைகளை சொல்லி கொடுத்து அனுப்புவான் பாருங்க. சில நேரங்களில் சில மனிதர்களை அதுக்குன்னே வச்சிருப்பான் பாருங்க. நம்மை சோர்வடைய பண்ணும் வார்த்தைகளை பேசி நம்மை ஆவிக்குரிய அனுபவத்திலே பின்னே தள்ள வேண்டும் என்று சொல்லி சில மனிதர்களையே அதுக்கு ரெடி பண்ணி வச்சிருப்பான் சாத்தான். அவர்களுக்கு இரவும் பகல் அதான் வேலை. யார்கிட்டாவது போய் பேசி பேசி அவர்களுக்கு இருக்கிற சமாதானத்தெல்லாம் கெடுத்துடணும், அவர்களை பின்வாங்கி போக பண்ணணும் என்பது அவங்ககிட்ட திட்டமாக இருக்கும். ஹல்லேலூயா. நான் ஒருபோதும் சோர்வுக்கு இடம் கொடுக்கவே கூடாது. ஹல்லேலூயா. சோர்வு சரீரத்தில் வியாதி கொண்டு வருகிறது, ஆத்துமாவையும் பலவீனப்படுத்தி விடுகிறது, ஆத்துமாவை சேதப்படுத்துகிறது. அப்படி அதே போன்று சரீரத்தில் வியாதியை கொண்டு வந்து விடுகிறது. பல வியாதிகள்னால இன்னைக்கு பாதிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். காரணம், சோர்வு அவளை வியாதிக்குள்ளாக மாற்றி விடுகிறது. அன்பார்ந்த பிள்ளைகளை, நம்முடைய சரீர வியாதி பலன்களால் நீங்கி நாம் பலனடைவதற்கு நாம் ஆவியில் பலன் கொள்வோம், சோர்வை தூக்கி தூர போடுவோம். அவங்க என்ன செய்தாங்க, அதுக்கான தீர்வு என்ன பண்ணியிருக்கிறார்கள்? 4ஆம் அதிகாரத்தில் 13ஆம் வசனத்தை வாசிகள். அப்பொழுது நான் அலங்கத்துக்கு பின்னாக இருக்கிற பள்ளமான இடங்களிலும் மேடுகளிலும் பட்டயங்களையும் ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்திருக்கிற ஜனங்களை குடும்பம் குடும்பமாக நிறுத்தினேன். ஹல்லேலூயா. ஒரு விஷயம் 2 விஷயம் இல்ல, 10 விஷயம் எனக்கு வந்து சொன்னார்கள். அப்படி சொல்றாரு. சோருடைய வார்த்தைகளை 10 விஷயம் சொன்னார்கள். 12ஆம் வசனத்தை சொல்றாரு கடைசியில. இப்ப என்ன பண்றாரா, அவர் குடும்பம் குடும்பமாக யுத்தம் செய்யக்கூடிய நபர்களை ஆயுத்தப்படுத்தினாராம். ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். அங்கே இருக்கின்ற பள்ளமான பகுதிகள், வீடுகள், எல்லா இடங்களிலும் பட்டயங்களும் ஈட்டிகளையும் வில்லுகளையும் பிடித்திருக்கிற ஜனங்களை குடும்பம் குடும்பமாக, கணவன் மனைவி பிள்ளைகள், கணவன் மனைவி பிள்ளைகள் என்று ஒவ்வொரு குடும்பங்கள் ஒவ்வொரு ஏரியாவுக்கு நிறுத்த ஆரம்பிச்சார் பாருங்க. ஹல்லேலூயா. அந்த சோருடைய பண்ணுற வார்த்தையினால் உண்டான பாதிப்புகள் நீங்க ஆரம்பிக்கிறது. ஒருவரும் வார்த்தையினால் சேதப்படுத்த முடியவில்லை. எழுந்து தைரியமாய் கட்ட ஆரம்பித்தார்கள். ஹல்லேலூயா. அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய குடும்பம் கர்த்தர் முன்பாக நிற்க வேண்டும். நாம் குடும்பம் தேவனுக்காக நிற்க முடியாமல் சோர்வுடைய பண்ணுகின்ற வார்த்தைகள் ஒரு அனுப்பலாம் சாத்தான். தைரியமாக இருங்க. நோவா பேழையை கட்டும் பொழுது எத்தனை பேர் நோவாவிட்டு போய் கிண்டல் அடிச்சிருப்பாங்க, சோர்வுடைய பண்ணியிருப்பாங்க, அதெல்லாம் பரிகாசம் எல்லாம் வந்திருக்கும் பாருங்க. ஆனால் ஒன்றை குறிச்சும் கவலைப்படலை. அவர் அந்த பேழை கட்டி கொண்டே இருந்தார். ஹல்லேலூயா. அது என்ன விஷயம் தெரியுமா? எபிரேயர் 11:7 சொல்லுகிறது, விசுவாசத்தினால் நோவா தற்காலத்தில் காணாதலை குறித்து தெய்வ எச்சரிப்பு பெற்று பய பக்தி உள்ளவனாகி தன் குடும்பத்தை ரட்சிப்பதற்கென்று பேழை உண்டு பண்ணான். தன் குடும்பத்தை அவன் காப்பாற்றினான். ஹல்லேலூயா. தன் குடும்பத்திற்கு அவன் அந்த குடும்பத்தை ஆதாயப்படுத்தி கொண்டான். தன் குடும்பத்தை யுத்தம் செய்து அந்த எதிர்ப்புகள், அந்த போராட்டங்கள், அந்த சோர்வடை பண்ணுற வார்த்தைகள் அத்தனை மேற்கொண்டு நிற்க அவன் குடும்பத்தை ஆயத்தப்படுத்தினான். தன் பிள்ளைகளை பார்த்தவர்கள் எவ்வளோ கிண்டல் பண்ணியிருப்பாங்க. அவன் நண்பர்களெல்லாம் பார்த்து அப்பாவுக்கு என்னடா புத்தி கோளாறு வந்து விட்டுதான்னு கேட்டிருப்பார்கள் இல்லையா? காரணம், மழை இல்லாத காலத்தில், தண்ணீர் இல்லாத காலத்தில், வெட்டான் தரையில் கப்பல் கட்டும் பொழுது அத்தனை பேருக்கு வேடிக்கை பொருளாக தானே இருந்திருக்க வேண்டும். அவன் தகப்பனார் பிள்ளைகள், அவனுடைய பிள்ளைகள், நோவாவுடைய பிள்ளைகளிடத்தில் அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிண்டல் பண்ணியிருப்பார்கள். ஹல்லேலூயா. அத்தனை அவமானத்தின் நடுவிலும், அத்தனை சோருடைய வார்த்தையின் நடுவிலும் நோவா தன் குடும்பத்தை அந்த யுத்தத்தை ஜெயிக்க ஆயத்தப்படுத்தி வைத்திருந்தான். நல்ல சொல்லுங்க. ஹல்லேலூயா. கொஞ்சம் கைகளை தட்டி சொல்லுங்க பார்க்கலாம். சத்தமா கரங்களை பேருசை கைத்தாளத்தோடு ஆமீன், 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 ஆமீன். ஹல்லேலூயா. நாம் முழு குடும்பமாக அந்த யுத்த களத்தில் நிற்க வேண்டும்.
ஹல்லேலூயா. சோறுடைப்பட வார்த்தை சொல்லும் உடனே கேட்டுவிட்டு நாம் கூடவே ஜால்ரா போட்டுறக்கூடாது. நாம் குடும்பத்தோடு அடுத்த நபர் இன்னொரு நபர் அவன் ஜால்ரா போடக்கூடாது. அதுக்கு எதிராக சேர்ந்து தேவ சமூகத்தில் நிற்கும் பொழுது கர்த்தர் மேன்மை கொடுக்கிறார். சோர்ந்து போறவனுக்கு சத்துவம் கொடுக்கிறவர். காத்திர புது பலன் அடைந்து கழுகளை போல சேற்றில் அடித்து எழும்புவார்கள். ஹல்லேலூயா. ஆகையினால் அருமையான பிள்ளைகளே, நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில் நம்மை சோர்வடைய பண்ணுகிறதான வார்த்தைகள் நடுவில் நாம் தளர்ந்து போக வேண்டாம். 10 விஷயம்ல 100 விஷயம் நம்மை பார்த்து வந்து பேசிக்கொண்டே இருந்தாலும் பிரைஸ் தி லார்ட், நாம் தளர்ந்து போகக்கூடாது. நாம செய்ய வேண்டியது குடும்பமாக கர்த்தர் சமூகத்தில் நின்று கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. கர்த்தர் நாமத்திற்கு மகிமை. 4வது 5வது அதிகாரத்தின் 1ஆம் வசனத்திலிருந்து 5 வசனம் வரைக்கும் வாசிக்கும் பொழுது அது நிறைய இருக்கிறது. முதல் வசனத்தை வாசிங்கள். ஜனங்களுக்குள் அநேகரும் அவருடைய ஸ்திரீகளும் யூதராகிய தங்கள் சகோதரர் மேல் முறையிடுகிற பெரிய கூக்குரல் உண்டாயிற்று. கவனிங்கள், உள்நாட்டு பிரச்சனை அங்கே இருக்கிற பொழுது யூதர்களுக்கும் பிரச்சனை. அது சொல்றாங்க, ஜனங்களுக்குள் அநேகரும் அவருடைய ஸ்திரீகளும் யூதராகிய தங்கள் சகோதரர் மேல் முறையிடுகிற பெரிய கூக்குரல் உண்டாயிற்று. இந்த அலங்கத்தை தடை செய்யும்படியாக அடுத்து சாத்தான் எடுக்கிற பெரிய ஆயுதம் என்ன என்று சொன்னால் அவர்களுக்குள்ளே ஒரு போராட்டமான சூழ்நிலை கொண்டு வருகின்றார். உங்களுக்கு தெரியுமா, யோபுடைய வாழ்க்கையில் சாத்தான் எவ்வளவு முயற்சி பண்ணினான். சாத்தாண்ட காரியம் என்ன என்று சொன்னால், அவன்கிட்ட சவால் என்ன என்று சொன்னால், அவன் உம்முடைய முகத்து உண்மை தூஷிக்கிறானோ பாரும். கர்த்தரை தூஷிக்க ஒரு வார்த்தை ஒரே ஒரு முறை தூஷித்தா போதும். அதான் சாத்தானுடைய ஒரே சவாலாக இருந்தது. கர்த்தர் எப்படியா தூசித்துருவான் அப்படின்னு சொல்லி அவன் தீர்மானம் பண்ணான் பாருங்க. அதுக்காக அவனால் ஏன் அத்தனையும் செய்தான். சரீரத்தெல்லாம் சண்டை சொத்து எல்லாம் ஒரே நாள் இழந்து விடுகிறான். 10 பிள்ளைகள் ஒரே நாள் மரித்து போகிறார்கள். அப்புறம் அவனுடைய சரீரம் புண்கள் ஒரு ஓட்டு எடுத்து சுரண்டி கொண்டு இருக்கின்றான். அவ்வளோ வேதனை. நண்பர்கள் 3 நண்பர்கள், உயிர் நண்பர்கள், அப்படி நண்பர்கள் யாருக்கும் இருக்க மாட்டார்கள். 7 நாள் அவனுடைய துக்கத்தை கண்டு அவன் ஒரு வார்த்தை பேசாமல் அவனோடு கூட தரையில் உட்கார்ந்திருந்த நண்பர்களை பாருங்க. இன்னைக்கு நண்பர்கள் ஃபோனில் விசாரித்து விட்டுருவார்கள். அவ்வளோ முடிச்சிச்சு. ஹல்லேலூயா. அவ்வளோ நல்ல நண்பர்கள். கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த நண்பர்களும் அவனுக்கு எதிராக பேசுகிறாங்க. அதை விட பெரிய கொடுமை என்ன என்றால், சாத்தான் என்ன சவாலை வைத்தானோ அந்த சவாலை அவனால் சரி பண்ண முடியாத பொழுது அவன் மனைவி கிட்ட போராடுறான் பாருங்க. இவன் அவன் மனைவி போய் சொல்றான், நீ தேவனை தூஷித்து ஜீவனை விடும், நீ தேவனை தூஷித்து தற்கொலை பண்ணும் அப்படின்னு சொல்றான். புரியுதா உங்களுக்கு? அவள் தேவனை தூஷிக்க ஏன் சொல்ல வேண்டும்? அந்த வார்த்தை யூஸ் பண்ணிருக்க கூடாது. அவன் என்ன சொல்லியிருக்கலாம், நம்ம 2 பேரும் சேர்த்து செத்துருவோமா, உங்க இப்படி கஷ்டப்படுறீங்களே, இல்லை நீங்களா செத்து பண்ணி சொல்லியிருந்தா அப்படி பரவாயில்லை, உங்களுடைய கெட்ட வாடெல்லாம் ரொம்ப மோசமாக இருக்குது, புண்ணுலேருந்து வர வாசனை என்னால் தாங்க முடியல, நீங்கள் செத்துட்டீங்கன்னா நான் வேற கல்யாணம் பண்ணிட்டு இருந்திருப்பேன் அப்படின்னு அவர் சொல்லியிருக்கலாம். ஆனால் அவன் என்ன பண்ணிட்ட பாருங்க, தேவனை தூஷித்து. இந்த வார்த்தை இது யாருடைய வார்த்தை? சாத்தான் வைத்த சவால். அவன் தேவ மக்களை சோர்வடை பண்ணும்படியான வார்த்தைகள் எங்கிருந்தெல்லாம் வருது பாருங்க. உங்க வீட்டுக்குள்ள இருந்து வருகிறது. கணவனை சோர்வடை பண்ண மனைவி, மனைவி சோர்வடை பண்ண கணவன், பிள்ளைகளை சோர்வடை பண்ண பெற்றோர், பெற்றோரை சோர்வடை பண்ண பிள்ளைகள், வீட்டுக்குள்ளேயே சோர்வை உண்டாக்குகின்ற காரியங்கள். அது நடுவில் தேவ பிள்ளை என்ன செய்ய வேண்டுமாம்? தைரியமாக எழுந்து நிற்க வேண்டும். உள்நாட்டு கலவரம் ரொம்பவே போய்கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. என்ன நடக்குது பாருங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அங்கே பிரச்சனை என்ன அப்படின்னா, கடன் பிரச்சனைகள். அவங்க ஒன்று கூட முறையிடுறாங்க. 2ஆம் வசனத்தில் சொல்லும் பொழுது, அவர்கள் சாப்பிடுவதற்காக சாப்பிட்டு பிழைக்க தானியத்தை என்ன செஞ்சிட்டோம்? கடனாக வாங்கிட்டோம். யார்கிட்ட இருந்து? அடுத்த சகோதரன் யூதரிடத்து அவங்களுக்குள்ள இருந்தான். கடனாக வாங்கிட்டோம். அது ஒரு பிரச்சனை. வேறு சில என்ன சொல்றாங்களாம், நிலங்களை, திராட்சை தோட்டங்களையும் வீடுகளையும் நாங்கள் அடமானமாக வைத்து பஞ்சத்தில் தானியம் வாங்குகிறோம். 3ஆம் வசனம். 4ஆம் வசனம் பாருங்க. இன்னும் சில சொல்றாங்க, ராஜாவுக்கு தீர்வை செலுத்த டேக்ஸ் கட்டணும், அதுக்கு பணம் இல்லை, அதுக்கு என்ன செஞ்சிட்டோம்? நாங்கள் எங்கள் நிலங்கள் மேலும் திராட்சை தோட்டங்கள் மேலும் பணத்தை கடனாக வாங்கினோம். ஹல்லேலூயா. யார் கடன் கொடுத்ததாம்? யூதர்கள். அவங்க ஆட்கள் தான் அதிக வட்டி வாங்க ஆரம்பிச்சுட்டாங்க. 5ஆம் வசனம் பாருங்க. எங்கள் உடலும் எங்கள் சகோதர உடலும் சரி, எங்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளும் சரி, ஆனாலும் இதோ நாங்கள் எங்கள் குமாரரும் எங்கள் குமார்த்திகளையும் அடிமைகள் தனத்திற்கு உட்படுத்த வேண்டியதாக இருக்கிறது. பிள்ளைகளை அடிமையாக கொடுத்துட்டாங்க. இப்போ யாருக்கு? சொந்த குடும்பத்தில், சொந்த சகோதரங்களுக்கு. ஹல்லேலூயா. இவர்கள் என்ன செஞ்சிருக்க வேண்டும்?
ஒருவருக்கொருவர் அவர்கள் கடன் தேவைகளுக்காக அவர்கள் ஷேர் பண்ணியிருக்கணும். ஒருத்தர் சாப்பாடு இல்லாமல் இருக்கா, கொஞ்சம் கொடுத்துருக்கணும். ஒரு தீர்வை வரி கட்ட முடியாமல் இருக்கிறானா, நான் கட்டுற சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்கணும். ஹல்லேலூயா. அதுக்கு மாறாக அவர்களுக்கு கடன் பிரச்சனை, நீங்கள் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், பெரிய வட்டி பிரச்சனை, அத்தனை பிரச்சனைகளும் அவர்களுக்குள்ளே வர ஆரம்பித்து விட்டது. ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்போ அதுக்கு என்ன தீர்வு பண்ணுறாரு பாருங்க. 6ஆம் வசனத்திலிருந்து 13ஆம் வசனம் வரைக்கும் நீங்கள் வாசிக்கும் பொழுது அவர் அங்கே ஒரு பெரிய தீர்வை செய்கிறார். அந்த முதலாவது என்ன பண்ணுறாருன்னா, சபையை கூடி வர செய்கிறார். சபை என்ன செஞ்சிட்டாரு? அண்ட் பிரைஸ் தி லார்ட். 6-7 வாசிங்கள். அவர்கள் கூக்குரலையும் வார்த்தை கேட்டபோது மிகவும் கோபம் கொண்டு என் மனதில் ஆலோசனை பண்ணி பிற்பாடு பிரபுக்களையும் அதிகாரிகளையும் கடிந்து கொண்டு, நீங்கள் அவரவர் தங்கள் சகோதரர் மேல் ஏன் வட்டி சுமத்துகிறீர்கள் என்று சொல்லி அவர் விரோதமாக ஒரு பெரிய சபையை கூடி வர செய்து. ஹல்லேலூயா. இவன் என்ன பண்ணிட்டாரு? சபையை கூடி வர செஞ்சிட்டாரு. சபை அங்கே கூடுகிறது. சபை கூடி அந்த இடத்துல அதை எடுத்து பேசுகிறார். நீங்கள் வீடுகளில் போய் உட்கார்ந்து அப்புறமா நீங்கள் தொடர்ந்துள்ள பகுதியை வாசித்து பாருங்கள். ஹல்லேலூயா. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்படி எல்லாரும் என்ன செஞ்சிட்டாரு? அவர் பிரைஸ் தி லார்ட் கரெக்ட் பண்ணி அந்த பிரச்சனையை நினச்சிட்டாங்க, சீர்படுத்தினாங்க. அவங்க எல்லாரும் செஞ்சுட்டாங்க, நாங்கள் என்ன செஞ்சிடறோம், எல்லாரும் விட்டு கொடுக்குறோம், நாங்கள் வட்டி வாங்க மாட்டோம், அது செய்ய மாட்டோம், இது செய்ய மாட்டோம் என்று சொல்லி அந்த ஜனங்கள் அப்படியே உடனே கீழ்ப்படிந்தார்கள். அல்லேலூயா சொல்லுங்க. ஹல்லேலூயா. கொஞ்சம் கைகளை தட்டி சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நல்லா கவனிங்கள். உள்நாட்டு பிரச்சனை உண்டான பொழுது, சகோதரருக்குள்ளே பிரச்சனை உண்டான பொழுது, அங்கே நெகேமியா அவர்களை அந்த சபையை கூட்டி அதை குறித்து ஆலோசனை பண்ணி அதற்கான கருத்து ஆலோசனை கொடுக்கப்பட்ட பொழுது அவர்கள் அனைவரும் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தார்கள். ஹல்லேலூயா. அனைவரும் அந்த வார்த்தைக்கு உடனே செவி கொடுத்து அதை சீர்படுத்திக் கொள்வதற்காக அதை சரி பண்ணி கொள்ள ஆயத்தமானார்கள். அதுதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பெரிய வெற்றியாக இருக்கிறது. இன்னைக்கு நம்முடைய சபையை கூட்டி பிரச்சனை, உள்நாட்டு பிரச்சனை இப்படி இருக்குன்னு சொன்னால் என்ன ஆகும்? நம்மால் அதை நிச்சய முடிவதில்லை, ஜீரணித்துக் கொள்ள முடிவதில்லை. நாம் உடனே அதுக்கு விளக்கம் கொடுத்துருவோம், காரணம் அது, காரணம் இது என்று சொல்லி கொண்டிருப்போம். ஆனால் நெகேமியா சபையை கூட்டி அந்த மக்கள் எல்லாத்தையும் பேசுகிறாரு. நீங்கள் பிரைஸ் தி லார்ட் சாப்பிட வழி இல்லாதனுக்காக உங்களுடைய தானியத்தை நீங்கள் கடனாக கொடுத்தீங்க. அது பிரைஸ் தி லார்ட் நிலங்களை திராட்சை தோட்டங்கள்லாம் அடமானம் வாங்கி கொண்டு பஞ்சத்தில் தானியம் கொடுத்திருக்கின்றீர்களே. ராஜாவுக்கு தீர்வை செலுத்துவதற்காக அவருடைய திராட்சை தோட்டங்களையும் நிலங்களெல்லாம் கடன் அடமானம் வாங்கிட்டு கடன் கொடுத்திருக்கிறீங்களே, அதெல்லாம் நீங்கள் சரி பண்ணி கொள்ள வேண்டும் என்று சொல்லி கண்டிப்பாக தேவ சமூகத்தில் பேசும் பொழுது அந்த ஜனங்கள் உடனே கீழ்ப்படிந்தார்கள். ஹல்லேலூயா. எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய வாழ்க்கையிலே நமக்குள்ளே தேவன் எதிர்பார்க்கிற காரியம் என்ன என்று சொன்னால், நாம் கர்த்தருக்குள்ளாக ஒரு மனம் உள்ளவர்களாக சீர்பொருந்தவர்களாக இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். அதுதான் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வை கட்டி எழுப்புகிறது, நம் உயரத்திலே கொண்டு செல்லக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. கர்த்தர் சோதரர் அந்த மக்கள் அந்த வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிந்தார்கள். கர்த்தர் அவர்களை ஆசீர்வதிக்க ஆரம்பித்தார். ஹல்லேலூயா. 6ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தை வாசிங்கள். வாசல் இன்னும் கதவு போடாதிருக்கையில் சன்பல்லாத்து கேஷேமு ஆள் அனுப்பி, நான் ஓனோ பள்ளத்தகுகிற கிராமம் ஒன்றில் ஒருவர் கண்டு பேசுவோம் வாருங்கள் என்று கூப்பிட்டார்கள். அவர்களோ என்றால் எனக்கு பொல்லாப்பு செய்ய நினைத்தார்கள். 6ஆவதாக பொல்லாப்பை உண்டு பண்ணும் பேச்சுவார்த்தை. ஹல்லேலூயா. அவங்க என்ன சொல்றாங்க? நாம ஒன்றுக்கு ஒன்று பேசிக்கொள்வோம், ரகசியமாக பேசிக்கொள்வோம். அதுக்கு ஒரு கிராமத்தை தேர்ந்தெடுத்து கொள்வோம், அந்த பள்ளத்தாக்கு இருக்கிற கிராமத்தில் போவோம், அது குறித்து ஒன்று பேசிட்டு ஒரு முடிவுக்கு வந்துடும். அவங்களுக்கு சன்பல்லாத்துக்கும் தொபியாவுக்கும் அவனு கூட சேர்ந்த கேஷேமுக்கும் எல்லாம் ஒரே ஒரு நோக்கம்தான், இந்த அலங்கம் கட்டுவதை தடை பண்ணி கொள்ள வேண்டும் என்று சொல்லி. ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். 2 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் யோவாப் அவன் என்ன பண்ணுறான்னா, தாவீதை பார்க்கும்படியாக பிரைஸ் தி லார்ட் சவுலுடைய சேனை தளபதி வருகின்றான் அப்னேர். அவனை வந்துட்டு அவன் சமாதானம் போன உடனே இவனுக்கு ஒரு ஆசை, இவனுக்கு ஒரு வருத்தம், அவனை விட்டுட்டாரே அப்படின்னு 2வது ஆள் விட்டு வர வைத்து அவருடைய ரகசியமாய் பேசுகிறனை போல, நீங்கள் 2 சாமுவேல் 3:27 படித்தா இருக்கும் பாருங்க, ரகசியம் பேசுறது போல் அழைத்து கொண்டு போய் அவனை ஒரே குத்தி கொண்டு போட்டான்.
ஹல்லேலூயா. கழுத்தில் கத்தி வைப்பதை விட வயிற்றுல தாள கீழே இருந்து அப்படி நைஸாக குத்தி விட்டா அவ்வளோ கவனமாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு நினச்சிட்டான் போல. ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, நம்முடைய வார்த்தை, நான் பேச்சு வார்த்தை பேசி சமாளித்துக் கொள்வோம் என்று அந்த வார்த்தைகள் என்று படிக்கின்றோம். அது மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரம், மத்தேயு சுவிசேஷம் 12வது அதிகாரத்தின் அங்கே 36வது வசனத்தில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இப்படி சொல்லுகின்றார், மனுஷர் பேச வீணான வார்த்தைகள் யாவையும் குறித்து நியாய தீர்ப்புக்கு நாளிலே கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று உங்களுக்கு சொல்ற. வீணான வார்த்தைகள், வீணான பேச்சுவார்த்தைகள், அதுக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஹல்லேலூயா. எங்கிருந்து எதை நாம் பேசுகிறோம், யாருடைய என்னெல்லாம் வீணான வார்த்தையை பேசிக் கொண்டிருக்கிறோம், தேவனுக்கு விரோதமாக, தேவனுடைய சபைக்கு விரோதமாக, ஊழியர்களுக்கு விரோதமாக பேசுகிற வீணான வார்த்தைகள் ஒவ்வொன்றை குறித்து நம் ஆண்டவருக்கு கணக்கு ஒப்புவிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகின்றார். ஹல்லேலூயா. இவர்கள் அதுக்கு என்ன செய்தார்கள்? இவனுடைய சொல்யூஷன் என்ன? நெகேமியா செய்து கொண்ட காரியம் என்ன? 6வது அதிகாரத்தின் 3ஆம் வசனத்தை வாசியுங்கள். அப்பொழுது அவர்களிடத்தில் ஆட்களை அனுப்பி, நான் பெரிய வேலையை செய்கிறேன், நான் வரக்கூடாது, நான் அந்த வேலையை விட்டு உங்களிடத்து வருகிறனால் அது மெனக்கெட்டு போவானேன் என்று சொல்ல சொன்னான். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த பிரச்சனை எப்படி அவன் சரி பண்ணி கொண்டான் என்றால், அவன் முதலாவது தான் யார் என்பதை அறிந்திருந்தான். தன் கையிலே கொடுக்கிற பொறுப்பு என்ன பொறுப்பு, என்ன வேலை செஞ்சுட்டு இருக்கிறேன் அது உணர்ந்து கொண்டான். ஹல்லேலூயா. நான் ஒரு உங்க கூட உட்கார்ந்து வீணான வார்த்தை பேச வேண்டிய நபர் இல்லையா, எனக்கு வேலை இருக்கிறது, நான் செய்கிற வேலை பெரிய வேலை செய்கிறேன், அந்த வேலை மெனக்கெட்டு போகக்கூடாது அப்படின்னு சொல்லி அவனுடைய தரிசனத்தை, நோக்கத்தை திரும்பவும் உறுதிப்படுத்துகிறார். ஹல்லேலூயா. இனி சத்துரு நம்மை தேவ சமூகத்தை ஜெபிக்க விடாமல், அரட்டை அடிக்க முடியாத வைக்கிறவன், நம்ம வேதத்தை தியானிக்க விடாமல், நான் பேசி நமக்கு அழுத்த இருக்கிறவன், ஒரு பிரச்சனை என்றால் தீர்வு என்று சொல்லி தேவையற்ற விமர்சன பிரச்சனைகளை உண்டு பெரிதாக்குகிறவன் நமக்கு விரோதமாக எழுப்பிக் கொண்டிருக்கும் பொழுது, அதெல்லாம் உணர்விட்டு விட்டு கர்த்தர் சமூகத்தில் நான் பெரிய வேலை செய்கிறேன், நான் செய்கிற வேலை மெனக்கிட்டு போகக்கூடாது என்று அவரிடத்தில் வருகிற அந்த பொல்லாப்பை உண்டு பண்ணும் பேச்சுவார்த்தை என்று சொல்கிற எதிர்ப்பை அவன் ஜெயம் எடுத்து விடுகின்றான். ஹல்லேலூயா. 6வதாக, சமயம் போனதுனால சீக்கிரம் சொல்கிறேன், 6வது அதிகாரத்தின் 5, 6, 7 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அவன் கையிலே முத்திரை போடாத ஒரு கடிதத்தை எனக்கு அனுப்பினான். அதில் நீரும் யூதரும் கலங்கம் பண்ண நினைக்கிறீர்கள் என்றும், அதற்காக அலங்கத்தை கட்டுகிறீர்கள் என்று இவ்விதமாக அவர்களுக்கு ராஜாவாக போகிறீர் என்றும், யூதாவிலே ஒரு ராஜா இருக்கிறார் என்று உண்மை குறித்து எருசலேமிலே கூற தீர்க்கதரிசிகளையும் சம்பாதித்தீர் என்றும் பிரஜாதிகளுக்குள்ளே பிரஸ்தாபமாகிறது. சரி கவனிங்கள். மொட்டை கடிதமும் வீண் பழியும். என்ன கடிதம்? மொட்டை கடிதம். பேர் எழுதாமல் மொட்டை கடிதம் அனுப்புகிறான். இங்கே என்ன பண்ணியிருக்காங்களா, முத்திரை கிடையாது, ராஜாவின் முத்திரை அவர் கையில் முத்திரை போடாத ஒரு கடிதத்தை எனக்கு அனுப்பினான். அதுக்குள்ளே அவனுக்கு கொடுத்த வீண் பழி. யூதருக்கு ராஜாவாக நினைக்கிறீரு, ஆன் அப்படின்னா இங்கே ராஜா இருக்கிறவங்களுக்கு தெரியாதா அப்படி என்று சொல்லி அவனை மொட்டை கடிதத்தை அனுப்பி அவனை பயமுறுத்துகிறார்கள். ஹல்லேலூயா. அவனுடைய மன அமைதியை கெடுக்கும்படியான கடிதம் அது. சில நேரங்களில் முட்டை கடிதங்கள் முகவரி இல்லாமல் நம்மை குறித்து பொய்யாய் எழுதப்படும் பொழுது ரொம்ப கடினமாக கஷ்டமாக இருக்கும் இல்லையா. இப்படி எழுதிட்டார்களே, இப்படி செஞ்சிட்டார்களே, ரகசியமாக பண்ணுறாங்களே. முட்டை கடிதத்தை அனுப்புகிறாங்க. அவர்களுக்கு நேரடியாக தங்களை பேரை கூட்டு கொடுக்கக்கூடிய தைரியம் இல்லை. அவர்கள் அவ்வளவு என்ன சொல்ல முட்டாள்களாக இருக்கிறதுனால அப்படி பண்ணுறாங்க. அவன் முட்டை கடிதத்தினால் அவன் அமைதியை கெடுக்க நினைத்தார்கள். ஆனால் அவன் என்ன செய்யறான் பாருங்க, அந்த சோதனையை எளிதாக ஜெயம் எடுக்கிறான் பாருங்க. அதன் 6ஆம் அதிகாரத்தின் 8, 9 வசனங்களை வாசிக்கும் பொழுது, அதற்கு நான், நீ சொல்லுகிற அந்த காரியங்கள் ஒன்று நடக்கவில்லை, அவைகள் உம்முடைய மனோராஜ்யமே ஒளி வேறல்ல என்று சொல்லி அனுப்பினேன். அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்து போம் என்று சொல்லி அவர் எல்லாரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். அதாவது தேவனே என் கைகளை திடப்படுத்தியறலும். ஹல்லேலூயா. ஆண்டவர் கேட்கிற, ஆண்டவரே என் கைகளை திடப்படுத்தும் ஆண்டவரே, எங்கள் வேலையை மெனக்கட பண்ணும்படியாக, எங்களை சலிப்படை பண்ணும்படியாக மொட்டை கடிதங்கள், அட்ரஸ் இல்லாத கடிதங்களெல்லாம் அனுப்பி 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 எங்களை வேதனைப்படுத்துகிறாள் ஆண்டவரே என்று சொல்லி தேவ சமூகத்திலே அந்த காரியத்தை வைத்து கர்த்தருக்குள் தங்களை
திடப்படுத்தி கொண்டார்கள். ஹல்லேலூயா. ஆண்டுக்குள் நம்ம திடப்படுத்தி கொள்ள வேண்டும். எத்தனை முட்டை கடிதம் அனுப்பினாலும் பயப்படாதீங்க. உங்களை குறித்து பொய்யை குற்றம் சாட்டுகிறாங்களா, பயப்படாதீர்கள். அது அவர்கள் யார் என்ன சொல்றாங்களோ அவர்களுக்கு மேலே கர்த்தர் பார்த்து கொள்வார். ஆனால் நம்முடைய இருதயம் கர்த்தருக்குள்ளே திடப்பட்டு கொண்டே இருக்க. அழைத்தவர் அவர், தெரிந்தெடுத்தவர் அவர், என்னை கைவிட மாட்டார், எதுக்காக அழைத்தார், எதுக்காக பிடித்து கொண்டு அதை நிறைவேற்றுவார் என்று சொல்லி தைரியத்தோடு கூட நில்லுங்கள். கர்த்தர் நம்மை கைவிடவே மாட்டார். ஹல்லேலூயா. நெகேமியா இது நிமித்தமாக சோர்ந்து போகவில்லை. அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் தோல்வி வரவே இல்லை. என்னென்னமோ சின்ன கடைசியாக ஒன்றை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். 6வது அதிகாரத்தின் 10லிருந்து கீழே நாம் 10-14 வரை நீங்கள் வாசிக்கும் பொழுது அங்கே பொய் தீர்க்கதரிசிகளை அனுப்பினார்கள் சொல்லி படிக்கிறோம். பயம் உண்டாக்கும்படி பொய் தீர்க்கதரிசிகள். ஹல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த பொய் தீர்க்கதரிசிகள் அநேக பரிசுத்தவான்களை விழப்பண்ணினவர்கள் என்பதை அறிந்திருக்க வேண்டும். அந்த பொய் தீர்க்கதரிசிகள் பொய்யான வார்த்தையை சொல்லி 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 நம்ம ஏமாற்று கூட்டத்தார் அப்படியே நம்ம விழப்பண்ண நினைக்கிறார்கள். எரேமியா தீர்க்கன் சொல்லும் பொழுது எரேமியா தீர்க்க தரிசனம் 33வது அதிகாரத்தின் 16வது வசனத்தை வாசிங்கள். Praise the Lord. Sorry, 23:16 33 சொன்னேன். சாரி, 23:16. உங்களுக்கு தீர்க்கதரிசனம் சொல்லுகிற தீர்க்கதரிசியின் வார்த்தைகளை கேளாதிருங்கள், அவர்கள் உங்களை வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். கர்த்தர் வாக்கையல்ல, தாங்கள் யூகித்த தரிசனத்தை சொல்லுகிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. அவர்கள் வீண் பெருமை கொள்ளும்படி செய்கிறார்கள். அந்த பெருமையான வார்த்தை கேட்டு அநேகர் பின்வாங்கி போகிறாங்க, அநேகர் தேவனுடைய அகன்றே போய்விடுறாங்க. அவர் சில பெருமையான வார்த்தை பேசுவோம் பாருங்க. இவன் பாவத்தை முழு பூசணிக்காய் சோத்துல மறைச்சிட்டு இருப்பான். தீர்க்கதரிசி பார்த்தா, மகனே உன்னுடைய பரிசுத்தத்தை கர்த்தர் கண்டார், உன்னை போல நீதிமான் யாரும் இல்லை, உன் விண்ணப்பங்கள் ஜெபங்கள் தான தர்மங்கள் உன்னுடைய வருஷத்தை எல்லாத்தையும் நிறைவே தரப்போறாரு. இவருக்கு அபிஷேகம் உடனே வந்து இறங்கி இருப்பாருங்க, துள்ளி குதிச்சிருவாங்க. ஹல்லேலூயா. காரணம் என்ன? இவளை வீண் பெருமை கொள்ள வைக்கிறார்கள். தான் செய்த அநியாயம் அக்கிரமம் அவன் மற்ற துரோகங்கள் ஒன்றும் தேவன் வெளிப்படவில்லையாம். இவர்களுக்கு வெளிப்பட்டது எல்லாமே ஆண்டவர் இவர் ஆண்டு நல்லனமோ செஞ்சமான வெளிப்பட்டு விட்டதாம். ஹல்லேலூயா. வீண் பெருமை கொள்ளுகிறார்கள். தங்கள் இருதயத்தில் யூகித்ததை என்ன செய்கிறார்களாம், பேசுகிறார். யூகித்தது என்ன யூகம் பண்ணுகிறார்களோ யூகித்த தரிசனத்தை சொல்லுகிறார்கள். எனவே இவைகளை நம்பி நாம் அழிந்து போகக்கூடாதுன்னு சொல்றாரு. இங்க நெகேமியா செய்த காரியம், நெகேமியா என்ன செஞ்சார் பாருங்க. இந்த பொய் பயம் உண்டாக்குகிற பொய் தீர்க்கதரிசிகள் சொல்லி பயமுறுத்தின பொழுது அவர் என்ன செய்தாராம்? 6வது அதிகாரத்தின் 11 வாசியுங்கள். என்னை போன்ற மனிதன் ஓடி போவானோ, என்னை போன்ற உயிர் பிழைக்கும்படி தேவாலயத்தை போய் பதுங்குவானோ, போவதில்லை என்று தேவன் அவனை அனுப்பவில்லை என்றும் தொபியாவும் சன்பல்லாத்து அவனுக்கு கூலி கொடுத்ததினால் அவன் எனக்கு விரோதமாக இந்த தீர்க்கதரிசனத்தை சொன்னான் என்பதை அறிந்து கொண்டேன். ஹல்லேலூயா. அவர் என்ன செய்தாரு? அந்த ஆவிகளை பகுத்தறிகிற அபிஷேகத்தை பெற்றிருக்கிறார். அவர் தெரிகிறது, இது கூலி கொடுத்து கை கூலி வாங்கிட்டு பொய் தீர்க்கதரிசனம் சொன்னவர் என்று புரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. அருமையான பிள்ளைகளே, இந்த பொல்லாத உலகத்தில் ரொம்ப ஏமாற்று நிறைந்த உலகம், ஆவிக்குரிய வாழ்க்கையில் ரொம்ப நடிப்பு. 2 தீமோத்தேயு 3வது அதிகாரத்தில் பவுல் சொன்னது போல தெய்வ பக்தியின் வேஷத்தை தரித்து அதை மறுதலிக்கிற கூட்டம் பெறுகிற காலத்தில் நாம் தப்பி பிழைக்க வேண்டும் என்று சொன்னால் அபிஷேகத்தோடு கூட பரிசுத்தாவின் வரங்களில் ஒன்றாக இருக்கின்ற ஆவிகளை பகுத்தறிகிற அபிஷேகத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. ஒவ்வொரு தேவஜனம் கத்து தருகிறார். நாம் தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபித்து அந்த கிருபை பெற்றுக்கொண்டால் நம்மிடத்தில் வந்து தீர்க்கதரிசனம் சொல்லுகிறவர்கள் சரியா சொல்றாங்களா, பொய் சொல்றார்களா, அல்லது முகஸ்துதி பேசுறாங்களா? முகஸ்துதி பண்றாங்க. அன்னைக்கு இருந்தாங்களாம், ஏசாயா தீர்க்கன் காலத்தில் இருந்தார்கள். முகஸ்துதி பேசுவாங்களா? முகத்தை பார்த்த உடனே நம்மளுக்கு ஏதாச்சும் ஒன்று அணுக வேண்டும் என்று சொல்லி நம்மளை பாலிஷ் பண்ணி அப்படியே பேசிடுவாங்க. அதை கேட்ட உடனே நமக்கும் பெரிய தைரியம், பரவாயில்ல, நாம் என்ன அநியாயம் செஞ்சாலும்
கர்த்தருக்கு தெரியாது போல நான் ஏதாச்சும் ஒரு கிஃப்டை கொடுத்து என்ன செஞ்சிடலாம், ஆண்டவரை சமாளிச்சிடலாம், என் தீர்க்கதரிசின்னு நினைச்சிருவாரு, இன்னும் நிறைய பேசுவார் நினைச்சிருவாங்க முகஸ்துதி பண்ணுகிற தீர்க்கதரிசிகள். ஆகையினால இவர்கள் எல்லாரும் இனம் கண்டுபிடித்து நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாம் தோல்வி அடையாமல் நாம் ஜெயமாய் முன்னேறி செல்ல வேண்டும் என்று சொன்னால் ஆவிகளை பகுத்தறிகிற கிருபை பெற்றவர்களாக நீங்கள் நிற்க வேண்டும், மாற வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகின்றார். ஹல்லேலூயா. இப்படி அநேக பகுதிகள் இருக்குது. நான் வேகமாகவே 7 காரியங்களை சொல்லிவிட்டேன். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நெகேமியாவும் அவரோடு கூட இருந்த தேவ மக்கள் சந்தித்த எதிர்ப்புகள் அவர்கள் பின்னடைவு பண்ணும்படி, ஆனால் அவை அத்தனையும் அவர்கள் ஜெயித்தார்கள். வேகத்தில் அலங்கத்தை 52 நாட்களுக்குள்ளாக கட்டி முடித்தார்கள். ஹல்லேலூயா. அமர் மீது பிள்ளைகளே அந்த ஒரு மனமாக செயல்பட்டார்கள். 20வது வசனத்தில் வாசித்தோம், இக்கால சத்தம் எங்கே கேட்கிறதோ அங்கே வந்து கூடுங்கள், எல்லாரும் ஒன்று சேர்ந்து கூடுவோம், நமக்கு எதிராக இருக்கிற யுத்தத்தில் நாம் சேர்ந்து போராடுவோம், கர்த்தர் நமக்கு ஜெயம் கொடுப்பார் என்று சொல்லிக்கொண்டு அவர்களை ஊக்கப்படுத்தினான், உற்சாகப்படுத்தினான். பெரிய ஜெயத்தை கண்டு கொண்டார்கள். எல்லாரும் ஜெபம் பண்ணுவோமா? எல்லாரும் அப்படியே தேவ சமூகத்தில் நாம் எழுந்து நிற்க போகின்றோம். பிரைஸ் தி லார்ட். நம்முடைய ஆண்டவராய் கர்த்தர், நம்முடைய தேவனாகிய கர்த்தர் நமக்கு வாழ்வில் வருகின்றதான அத்தனை சோதனைகள் நடுவிலும் அத்தனை போராட்டத்தின் நடுவிலும் தேவன் நமக்கு ஜெயம் கொடுத்து நம்ம வெற்றியின் பாதையை நடத்தி கொண்டிருக்கின்ற ஒரு அற்புத தேவனாக காணப்படுகின்றார். அவர் ஒருபோது நம்மை கைவிடுகிற தேவன் அல்ல. அவர் நம்மை நிச்சயமாக வாழ வைக்கிற ஒரு அற்புத தேவனாக இருக்கின்றார். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் அனுதினம் சந்தித்து கொண்டிருக்கின்ற யுத்தத்தில் ஒரு ஜெயத்தை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி தேவனுடைய முகத்தை நான் நோக்கி பார்ப்போமா? அவர் நமக்காக யுத்தம் செய்கிற ஒரு அற்புத தேவனாய் காணப்படுகின்றார். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனே மக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நமக்கு எதிரான யுத்தத்தில் ஜெயந்தரும் இயேசு கூட உண்டு. நமக்கு எதிரான யுத்தத்தில் ஜெயந்தரும் இயேசு கூட உண்டு. அவரே நமக்கா யுத்தம் செய்வார், ஜெயத்தை சுதந்தரிப்போம். அவரே நமக்காய் எல்லாரும் சேர்ந்து ஜெயத்தை சுதந்தரிப்போம். உலகத்தில் போராட்டம் நமக்கு உண்டு, உலகத்தை ஜெயித்து வென்றிடுவோம். உலகத்தில் போராட்டம் நமக்கு உண்டு, உலகத்தை ஜெயித்து வென்றிடுவோம். உலகத்தை ஜெயித்தவர் நாம் இயேசு, தோல்விகள் நம்மை நெருங்குவதில்லை. உலகத்தை ஜெயித்தவர் நாம் இயேசு, தோல்விகள் நம்மை நெருங்குவதில்லை. ஜெயம் 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 ஜெயம், இயேசு நாமத்தில் என்றும் ஜெயமே. ஜெயம் ஜெயம், எல்லாரும் சொல்லுவோம், இயேசு நாமத்தில் என்றும் ஜெயமே. நமக்கு எதிரான யுத்தத்தில் ஜெயம் தரும் இயேசு கூட உண்டு. நமக்கு எதிரான யுத்தத்தில் ஜெயம் தரும் இயேசு கூட உண்டு. அவரே நமக்காய் யுத்தம் செய்வார், ஜெயத்தை சுதந்தரிப்போம். அவரே நமக்காய் யுத்தம் செய்வார், ஜெயத்தை சுதந்தரிப்போம். சாத்தானின் தந்திரத்தை அறிந்து கொள்வோம், சர்வாயுத வர்க்கம் தரித்து நிற்போம். சாத்தானின் தந்திரத்தை அறிந்து கொள்வோம், சர்வாயுத வர்க்கம் தரித்து நிற்போம். சாத்தானை ஜெயித்தவர் நம் இயேசு, சாத்தான் நம்மை நெருங்குவதில்லை. சாத்தானை ஜெயித்தவர் நம் இயேசு, சாத்தான் நம்மை நெருங்குவதில்லை. ஜெயம் 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 ஜெயம், இயேசு நாமத்தில் என்றும் ஜெயமே. ஜெயம் 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 ஜெயம், இயேசு நாமத்தில் என்றும் ஜெயமே. ஜெயம் ஜெயம் ஜெயம், எல்லாரும் சொல்வோம், இயேசு நாமத்தில் என்றும் ஜெயமே. ஜெயம் ஜெயம்
ஜெயம் ஜெயம் இயேசு நாமத்தில் என்றும் ஜெயமே. ஜெயம் 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 இயேசு நாமத்தில் என்றும் ஜெயமே. ஜெயம் 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 இயேசு நாமத்தில் என்றும் ஜெயமே. ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி ஆவிக்குள்ள விடுதலோடு கூட Praise the Lord. Hallelujah. 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 நமக்கு ஜெயம் கொடுக்கிற ஒரு கர்த்தர் இருக்கிறார். நமக்கு ஜெயம் கொடுக்கிற ஒரு தேவன் இருக்கிறார். ஆவிக்கிற வாழ்க்கையில நம்மை பின்னடைய பண்ணும்படியாக, நம்மை விலகி போக பண்ணும்படியாக, நம்மை தோல்வியடைய பண்ணும்படியாக சத்துரு பல நிலைகளில் நமக்கு விரோதமாய் போராடி கொண்டிருக்கலாம். அன்பு தேவ பிள்ளைகளை, இதை பரிகாசம் என்ற ஒரு போராட்டத்தினால, அந்த வார்த்தையினால ஆவிக்கிற வாழ்க்கையில் தோல்வியை அடைந்திருக்கின்றீர்களா? பின்வாங்கி போய்விட்டீர்களோ? யுத்தம் செய்து வேலை தடுக்க முடியாக, நம்முடைய தரிசனத்தை கெடுக்க முடியாக சத்ரு நமக்கு விரோதமாக யுத்தம் செய்யும் பொழுது அந்த யுத்தத்தில் தோல்வி அடைந்து விட்டீர்களோ? சோர்வடைய பண்ணுகிற வார்த்தைகள், நம்மை மனமடி உண்டாக்குகின்ற வார்த்தைகள், அது நிமித்தம் நீங்கள் தேவனுடைய ஆவி யுத்தத்தில், அந்த ஆவிக்கு யுத்தத்தில் தோல்வியை கண்டு விட்டீர்களோ? உள்நாட்டு பிரச்சனைகள், கடன் பிரச்சனைகள், வட்டி பிரச்சனைகள், அடிமைத்தனம் என்ற பிரச்சனைகள், இவைகளினாலே நம்முடைய வாழ்க்கை சோர்வடைந்து போய் இருக்கின்றதோ? பொல்லாப்பை உண்டு பண்ணுகின்ற பேச்சுவார்த்தைகள், வீணான வார்த்தைகள், ரகசியமான வார்த்தைகள், ரகசிய பேச்சுகள், இவை நம்முடைய வாழ்க்கையை தோல்வியடைய பண்ணி இருக்கின்றதா? மொட்டை கடிதங்கள், அட்ரஸ் இல்லாத கடிதங்களின் மூலமாக நம்மை பயமுறுத்தி இருக்கின்றார்களா? அது நிமித்தம் ஆவிக்கிற வாழ்விலே நாம் பலவீனப்பட்டு விட்டோமோ? பயம் உண்டாகிற பொய் தீர்க்கதரிசிகள் பொய்யாக சொல்லி நம்முடைய வாழ்க்கையை சேதப்படுத்த முற்பட்டார்களோ? அவனுடைய சமூகத்தில் இப்படியே ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுங்க. எத்தனை எதிர்ப்புகள், எத்தனை எதிர்ப்பு வாழ்க்கையில் வந்தாலும் அறிந்த தெய்வீக அனுபவத்தை விட்டு பின்வாங்கி போவதில்லை. இந்த எதிர்ப்புகளை நெகேமியா ஜெயித்தது போல நானும் ஆவியில் பலத்தோடு ஜெயம் பெற்றுக் கொள்வேன். ஹல்லேலூயா. எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்தில் அந்த அர்ப்பணிப்போடு கூட ஹல்லேலூயா. ஒரு ஜெயிக்கிற வாழ்க்கை கர்த்தர் தருவார், ஒரு வெற்றி வாழ்க்கை கர்த்தர் தருவார். ஆண்டவருக்காக ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு, ஜெயமுள்ள கிறிஸ்தவ வாழ்க்கை வாழ்வதற்கு தேவனாய் கர்த்தர் நான் ஒவ்வொருவருக்கு உதவி செய்கிற ஆண்டவர், ஒவ்வொரு உதவி செய்கிற ஆண்டவர். ஹல்லேலூயா. 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 கர்த்தர் நல்லவர், நல்லவர், நல்லவர். இயேசுவே. நம்முடைய வலது கரத்தை தேவனீராக உயர்த்துவோமா? எந்த எதிர்ப்பின் சக்தி அல்லது எது நம்முடைய வாழ்க்கையில மேற்கொள்ள முடியாமல் நம்மை தடுமாற பண்ணி இருக்கிறது சற்று ஆராய்ந்து பார்த்து அர்ப்பணியுங்கள். பரிகாசங்கள், நிந்தைகள், வார்த்தைகள், அது நம்முடைய ஆவிக்குரிய வாழ்வில் வளர்ச்சியை தடுத்திருக்கின்றதா? பல யுத்தங்கள், கண்களில் தெரியாத யுத்தத்தை சத்துரு செய்து நம்முடைய தரிசனத்தை கெடுத்து போடபடி செயல்பட்டிருக்கின்றானா? சோர்வடைய பண்ணுகின்ற வார்த்தைகள், அதனால் ஆத்மாவில் சோர்வு, சரீரத்தில் வியாதி என்று சொல்லி அந்த வார்த்தையினால் நாம் சோர்ந்து போய் கிடக்கின்றோமா? உள்நாட்டு பிரச்சனைகள், ஒருமுனைக்கேடு, அன்பு தாட்சிகள் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை தடுத்து விட்டதோ? பொல்லாப்பை உண்டு பண்ணுகின்ற பேச்சுவார்த்தைகள், வீணான வார்த்தைகள், ரகசிய பேச்சுகள், தேவையில்லாத பேச்சுகள், இருபகலாக போனில் ரகசியமான வார்த்தைகள், அதனுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில பெரிய தோல்வியை கொண்டு வந்திருக்கலாமே. மொட்டை கடிதங்கள், பொய்யான குற்றச்சாட்டுகளோடு கடிதங்கள், பொய் தீர்க்கதரிசிகளின் பயமுறுத்தும் வார்த்தைகள், அல்லது முகஸ்துதியான வார்த்தையா இருக்கலாம், பெருமை கொள்ள பண்ற வார்த்தையா இருக்கலாம். ஏதோ ஒன்று நம்முடைய வாழ்க்கை வாழ்வில் சந்தித்திருக்கின்றோமா? எது நம்முடைய வாழ்க்கை தோல்வியடைய பண்ணினது? உண்மையாக சற்று கண்களை மூடி திரும்பி பாருங்கள், ஆராய்ந்து பாருங்கள். ஆண்டவர் ஒப்பு கொடு, ஆண்டவரே இவைகள் நாள் என்னுடைய ஆவிக்கிறவள் தோல்வி அடைந்திடக்கூடாது ஆண்டவரே. எதற்காக பிடிக்கப்பட்டனோ அதன் அடைந்து கொள்ளும்படி ஆசையாய் தொடர வேண்டும் ஆண்டவரே. நித்திய ராஜ்யத்தில் வந்து சேர்ற வரைக்கும், நித்திய ராஜ்யத்தில் சேர்ற வரைக்கும் ஆமென் ஆண்டவரே. உடைய பலன் எனக்கு வேண்டும் ஆண்டவரே. உன் அபிஷேகத்தோடு தெய்வீக ஞானத்தோடு யுத்தம் பண்ண வேண்டும். நெகேமியா எவ்வண்ணமாக ஒவ்வொரு எதிர்ப்புகளையும் ஜெயித்தாரோ அதே போல ஜெயிக்கிற கிருபை எனக்கு வேண்டும் ஆண்டவரே. சொல்லுங்க, நிச்சயமாய் கர்த்தர் தருவார். எத்தனை எதிர்ப்புகள் உங்கள் வாழ்க்கையை பின்னடைவு பண்ணி இருக்கிறதோ சொல்லுங்க, நெகேமியா ஜெயித்தது போல் ஆண்டவரே. ஒவ்வொரு போராட்டத்திலும் தாண்ட வேண்டும் ஆண்டவரே, ஒரு பிரச்சனையில் தாண்ட வேண்டும் ஆண்டவரே. உடைய கிருபை எனக்கு அதிகமாய் தாரும் ஆண்டவரே என்று சொல்லுவோம்.
கது நிச்சயமாக உங்களை வாழ்க்கை கத்தர் சிறப்பானதாக கத்தர் மாற்றுவார். நிர்விசாரமான ஏனோ தானோ என்று ஆவிக்கிற வாழ்க்கையின் ஒரு பிரயோஜனம் இல்லை. பரலோக ராஜ்யம் செய்கிற வரைக்கும் அக்கிரபை நம்மை தாங்குவதாக. அதுக்கு எத்தனை எதிர்ப்புகள் வந்தாலும் ஜெயம் பெற்று முன்னேறி சில கதை கிருபை தருவாராக. எல்லாரும் கரைகளை தட்டி கதை ஸ்தோத்திரம் பண்ணுங்க.